8th சாப்டர்ல மேக்ஸிமம் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டகிரேஷன் கான்செப்ட் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணிக்கிறாங்க. சரியாம்மா? ஓகே சார். இந்த டிஃபரன்ஷியேஷனுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த மட்டும் என்ன வேணும்னா லிமிட் வேணும். லிமிட் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது? ஃபர்ஸ்ட் லிமிட்னா மீனிங் என்ன நமக்கு? லிமிட் நார்மல் மீனிங் என்ன? லிமிட் வந்து ஒரு மேக்ஸிமம். ரேஞ்ச் அந்த கடைசியே போயிட்டு நம்ம ஸ்டாப் ஆகுறது. சரிங்களா? நம்ம போக முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கு மேலே நம்ம ரன் ஆக முடியாது. சப்போஸ் ஒரு வால் இருக்குன்னா அந்த வால் தாண்டி நம்ம போக முடியாது. மேபி வெளியிலிருந்து போகலாம் தவிர இந்த நேராக போக முடியாது. கரெக்டுங்களா? சரி, இந்த மேத்தமெட்டிக்கல் மீனிங்ல லிமிட் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நம்ம இங்கிருந்து இங்க போறோம்னா அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்குதுல்ல. அப்ப அந்த மீனிங்ல வந்து சொல்றாங்க எக்ஸ் டென்ஸ் டு ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னங்கிறாங்க அந்த லென்த். அதாவது எல்ங்கிறது வந்து லிமிட்டோட வேல்யூ. சரிங்களா? அந்த வேல்யூ என்ன கிடைக்கும்? இந்த வேல்யூ வந்து மேபி ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட்டா இருக்கலாம் இன் லிமிட்ல. சரிங்களா? இன் லிமிட்ல. அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல். சம்டைம்ஸ் அது ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏவா இருக்கலாம். சரிங்களா? சீரிஸ் லிமிட். சரிங்களாம்மா? அப்ப அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறாங்கிறத நம்ம டிபெண்ட் பண்ணி இங்க கொண்டு இருக்கிறாங்க. இது நார்மல் ஒன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு சைன் காஸோட ஃபங்க்ஷன் இல்லை, அதனால நான் இதை எடுத்துடுறேன். சப்போஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 1 இருக்குது. அப்போ இதனோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்கன்னா இந்த எக்ஸுக்கு ரீப்ளேஸ் பை 2 போட்டீங்கன்னா அதுதான் அதனோட வேல்யூ. அப்போ என்ன கிடைக்கும்? 2 + 1 = 3. இதுதான் நம்மளோட வேல்யூ. சரிங்களா? ஓகே சார். சரி, லிமிட்டுங்கிறது என்ன? ஜஸ்ட் வேல்யூஸ் அப்ளை பண்ணி படிக்கணும். உங்களுக்கு 1 மார்க் தான் அந்த அளவுக்கு டீப்பாக படிக்கணும் இல்லை. நீங்கள் மேக்ஸ் மேஜர் கிடையாது. அதனால இது நம்மளுக்கு ஜஸ்ட் நார்மலாக தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இது மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த மாதிரி வந்து லிமிட் கண்டுபிடிப்பீங்க. இந்த மாதிரி வந்து எப்படி லிமிட் கண்டுபிடிக்கலாம்? சப்போஸ் எக்ஸ் டென்ஸ் டு 3 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3² - 3 / 3. 3² - 9 3² - 9 / 3 - 9. அப்போ 0/0 கரெக்டுங்களா? ஃபார்மேட் இருக்குது, நாட் டிபெண்ட் ஃபார்மேட் இருக்குது. அதாவது இன்ஃபினிட் வரும், அப்போ நாட் டிபெண்ட் ஃபார்மேட் இருக்குது. எஸ் சார். சரி, அப்போ இந்த மாதிரி சம்ஸுக்கு எப்படி போடலாம் அப்படின்னா இதுக்கு சம் அல்ஜிபிரிக் ஃபார்முலா தெரியும். இதை அப்ளை பண்ணி அல்ஜிபிரிக் ஃபார்முலா அப்ளை பண்ண சொல்றாங்க. x² - b². ஆமாம், அந்த ஃபார்முலா தான். a² - b² ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண சொல்றோம். x - 3 லிமிட் வேல்யூன்னு எக்ஸ் டென்ஸ் டு 3. அப்போ இந்த டைம் கட் ஆயிடும். அப்போ எக்ஸ் டென்ஸ் 3 போட்டீங்கன்னா 6ன்னு வருது. புரியுதா கண்ணு? ஓகே சார். அப்போ என்ன அல்ஜிபிரிக் கான்செப்ட் மேலே நியூமரேட்டர்ல இருக்குதோ இல்லை டினாமினேட்டர்ல இருக்குதோ அதை அப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரதை வந்து நம்ம லிமிட்டாக போட்டுக்கலாங்கிறாங்க. இந்த மாதிரி போட்டால் மேபி அன்டிஃபைன்ட் இருக்கும். அப்போ அந்த யூஸ் பண்ணாதீங்க, நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரியாம்மா? ஓகே சார். சரி, அதே மாதிரி இது எப்படி போடுவீங்க? இது டைரக்டா 1 போட்டா என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். 1 - 4 + 3/0 அப்ப என்ன 0/0 ஃபார்மேட் வருது. அப்ப நாட் டிபெண்ட் ஃபார்மேட் வருது. சரியாம்மா? ஆமாங்க சார். அப்ப இது என்ன பண்ணலாம்? ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும்ல? குவாட்ராடிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும்ல? அப்ப இது ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன கிடைக்கும்டா கண்ணு? இல்ல ஃபேக்டரைஸ் பண்ண மறந்துருச்சு சார். ஓ, ஃபேக்டரைஸ் மறந்துச்சா? ஒன்னு ஃபார்முலா மெத்தட் போட்டுக்கணும். ஃபேக்டரைஸ் மறந்துச்சுன்னா அதாவது இந்த டேர்மை வந்து மல்டிபிள் டேர்ம் வாங்க, இது வந்து ப்ராடக்ட் டேர்ம் வாங்க. ஓகே சார். இது வந்து சம் ஆஃப் த டேர்ம். இந்த டேர்ம் வந்து சம் ஆஃப் த டேர்ம் வாங்க, இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம் வாங்க. எஸ். அப்ப இது வந்து 3, இது வந்து -4. என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணா 3 பண்ண வர வேணும், ஆட் பண்ணா 4 வர வேணும். அப்ப என்ன பாசிபிள்னு பார்க்கணும். சரிங்களா? 1 and 3. சூப்பரா சொல்லிட்டீங்க. 1 3. பட் 1 3 பண்ணா +3 வரும். -4 வருமா? ஆட் பண்ணா +4 வருது. அப்ப ரெண்டுக்குமே என்ன சைன் போடணும்? மைனஸ். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் +3 வந்துரும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. அப்ப அது ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? x - 1 இன்டு x - 3 divided by x - 1 வந்துரும். கரெக்டாமா? ஆமாங்க. லிமிட் x tends to 1. அப்ப இந்த டைம் கட் ஆயிருமா? ஆமாங்க. அப்ப அப்ளை பண்ணா என்ன கிடைக்குது? 1 அப்ளை பண்ணீங்கன்னா -1 - 3 that is equal to -2. இத மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஓகே சார். இதுல எனர்ஜி டவுட் இருக்குங்களா? இல்ல சார். இதே லிமிட்டோட ஒரு பேசிக் கான்செப்ட்மா. சரிங்களா? ஓகே சார். இது மாதிரி எந்த மாதிரி சம் வந்தாலும் இந்த ஐடியா யூஸ் பண்ண சொல்றேன். இன்னும் சின்ன ஃபார்முலா கொடுத்துக்கிறோம். லிமிட் x tends to a x power n minus a power n divided by x minus a இருந்ததுன்னா n into a power n minus 1 அப்ளை பண்ண சொல்றோம். இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஒரு நிமிஷம் சார். இது மாதிரி நிறைய ஃபார்முலா இருக்குது, உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், கிளாஸ் முடிச்சுட்டு சென்ட் பண்ணுறேன். அட்லீஸ்ட் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே சார். சரி, ஓகேம்மா. இது லிமிட்டோட ஐடியா. நார்மல் லிமிட் இந்த மாதிரி போட்டால் போதும். அப்போ கண்டினியூட்டினா என்ன பண்ணணும்? கண்டினியூட்டினா என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து கண்டினியூஸ் அப்படின்னா, அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது அப்படின்னா, இது கண்டினியூஸ் நம்ம அட்டிய பாயிண்ட் ஏல சொன்னோம்னா என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணுங்கிறாங்க? எஃப் ஆஃப் ஏ வேல்யூஸ் எக்ஸிட். எக்ஸிட்னா மீனிங் என்னன்னா பைனைட் வேல்யூ இருக்கணும், இன்ஃபினைட்டா இருக்கிறது பைனைட் வேல்யூ இருக்கணும். சரிங்களா கண்ணு? ஓகே சார். அதே மாதிரி அந்த லிமிட்டோட வேல்யூ அப்ளை பண்ணும்போது, சரிங்களா, எஃப் ஆஃப் ஏ வேல்யூ பைனைட்டா இருக்கணும். அந்த லிமிட் வேல்யூ வருது பார்த்தீங்கன்னா, இந்த ஏங்கிறது இங்க இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது நமக்கு கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனு. அந்த லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? வேல்யூ வந்து பைனைட்டா இருக்கணும். சரியாம்மா? ஓகே சார். அண்ட் ஆல்சோ என்ன சொல்றாங்க? இந்த வேல்யூஸ் ஈக்குவலா இருக்கணும். அதாவது எஃப் ஆஃப் ஓட ஏ வேல்யூ இந்த லிமிட் அப்ளை பண்ற வேல்யூ ஈக்குவலா இருக்கணுங்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு பேர் தான் கண்டினியூஸ்ங்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இது ஏங்கிறது ஃபங்க்ஷன், சரிங்களா? தட் மீன்ஸ் ஏங்கிறது ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸாக்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏ. இந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸாக்டா வேல்யூ வருது பார்த்தீங்களா? அந்த வேல்யூ பேர் எஃப் ஆஃப் ஏ. சரியாம்மா? ஓகே சார். எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னன்னா மேபி ரைட் சைடு வேல்யூ டிபெண்ட் ஆயிருக்கலாம், இல்லை லெஃப்ட் சைடு வேல்யூ டிபெண்ட் ஆயிருக்கலாம். சரிங்களா? அது வந்து மேபி எஃப் ஆஃப் எக்ஸா இருக்கலாம், இந்த பக்கம் இருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸா இருக்கலாம். எந்த வேல்யூ நமக்கு தெரியாது. அப்ப இந்த பக்கம் வர வேல்யூக்கு பேர் எப்படி நோட் பண்றாங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நோட் பண்றாங்க. சரியாமா? இந்த பக்கம் வர வேல்யூ வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறாங்க. அதாவது ஏக்கு ரைட் சைடு வந்தா ரைட் லிமிட், ஏக்கு லெஃப்ட் சைடு வந்தா லெஃப்ட் லிமிட். சரியாடா கண்ணு? ஓகே சார். அப்ப இந்த வேல்யூ எப்படி ஈக்குவல்ங்கிறாங்க? இந்த வேல்யூ லெஃப்ட் சைடு வேல்யூவா இருந்தாலும் சரி, ரைட் சைடு வேல்யூவா இருந்தாலும் சரி, எதுக்கு ஈக்குவலா இருக்கணுங்கிறாங்க? அந்த எஃப் ஆஃப் ஏக்கு ஈக்குவலா இருக்கணும். எதுக்கு ஈக்குவலா இருக்கிறாங்க? எஃப் ஆஃப் ஏக்கு ஈக்குவலா இருந்தா அதுக்கு பேர் என்னங்கிறாங்க? கண்டினியூட்டிங்கிறாங்க. சரிங்களா? லெஃப்ட் சைடு லிமிட்டா இருந்தா ரைட் சைடு லிமிட்டா இருந்தா அந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்க்கு ஈக்குவலா இருந்தா அதுக்கு பேர் என்னது? எஃப் இஸ் கண்டினியூஸ். அதர்வைஸ் இட்ஸ் நாட் எ கண்டினியூஸ். சரியா கண்ணு? ஓகே சார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள்மா, இது எப்படி வருங்கன்னு நான் சொல்லிடுறேன். இது மூணா டிவைட் பண்ணுவாங்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன் கமா எக்ஸ் கிரேட்டர் than 1, 2x equal to 1 and okay minus 2x x okay minus 2x plus 2x x less than 1 இந்த மாதிரி வருதுடா கண்ணு. இந்த மாதிரி வரும்போது இது எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவீங்க? அதாவது இங்க ஏங்கிறது என்னன்னா 1, ஏங்கிற பாயிண்ட் என்ன? 1. சரிங்களா? அப்ப ஏங்கிற பாயிண்ட் 1ன்னா இங்க பாருங்க, இது 1. 1க்கு ரைட் சைடு யார் இருக்கிறா? எக்ஸ் பிளஸ் 1 இருக்கிறா. கரெக்டா? 1க்கு பெரிய வேல்யூ வந்து எக்ஸ் பிளஸ் 1. 1 விட சின்ன வேல்யூ யாரு? 2x. கரெக்டா? 1 விட சின்ன வேல்யூ என்ன கொடுக்குறாங்க? 2xங்கிறாங்க. சரிடா கண்ணு? ஓகே சார். அப்ப இது என்னங்கிறாங்க? இது 1ங்கிற பாயிண்ட், இது லெஃப்ட் லிமிட் பாயிண்ட், இது வந்து ரைட் லிமிட் பாயிண்ட். சரிடா கண்ணு? ஓகே சார். அப்ப அப்ளை பண்ணுங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்கும்? தட் மீன்ஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ லெஃப்ட் லிமிட் வந்து எக்ஸ் பிளஸ் 1. சாரி 2x நினைக்கிறேன். லெஃப்ட் லிமிட் தானே? 2x தானே? புரியலன்னா கேட்டுக்கடா. லெஃப்ட் சைடு இருக்கிற வேல்யூ, லெஃப்ட் சைடு வந்து 2x தானே போட்டுருக்காங்க பாருங்க. லெஸ் தென் 1 2x. அப்ப 2x அப்ளை பண்ணுங்க. அப்ப x equal to 1 அப்ளை பண்ணா கிடைக்கும். x equal to 1 அப்ளை பண்ணா 2. கரெக்டாமா? ஆமாங்க சார். இது ஈக்குவல் டு எதுக்கு இருக்குது? f of a க்கு இருக்குது. ஈக்குவல் டு f of a, f of 1. அதே மாதிரி ரைட் லிமிட் வேல்யூ கண்டுபிடிங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 பிளஸ் ரைட் லிமிட் வேல்யூ இது f of x ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 பிளஸ் வேல்யூ என்ன கிடைக்குது? ரைட் லிமிட் x பிளஸ் 1. அப்ப இது அப்ளை பண்ணும்போது 1 பிளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 2. தட் இஸ் ஈக்குவல் டு f of 1. f of 1ங்கிற வேல்யூ என்ன? இதுதான் f of 1 ஓட வேல்யூ. கரெக்ட்டா? இதுதான் f of 1 ஓட வேல்யூ. எஸ். அப்ப பாத்தீங்கன்னா 3 ஈக்குவலா இருந்தா கண்டினியூஸ், otherwise is not continuous. Therefore limit extends to 1 minus f of x equal to f of 1 equal to limit extends to 1 plus f of x satisfy. Therefore f is continuous. அவ்வளவுதான் கண்ணு. இந்த மாதிரி ரூல்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனாவோ இல்ல டைரக்டா நம்ம லிமிட் வேல்யூ எக்ஸிட் ஆனாவோ அந்த ஃபங்க்ஷன் f வந்து என்னங்கறாங்க? கண்டினியூஸ்ங்கறாங்க. இல்லனா இட்ஸ் நாட் கண்டினியூஸ்ங்கறாங்க. சரிடா கண்ணு? ஓகே சார். இதுல என்ன டவுட் இருக்குங்க? கண்டினியூஸ் இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல சார்.
சரி டக்குன்னு. இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தா 8த் சாப்டர்ல டெரிவேட்டிவோட ஃபார்முலா தான் குடுத்துருக்காங்க. வேற பெருசா எதுவும் ஃபார்முலா குடுக்கல. கன்டினியூட்டி லிமிட்ங்கிறது வந்து அதிகமா அங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. உங்க கிளாஸ் ஒன்னுக்கு இது அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கன்டினியூட்டி அண்ட் லிமிட்க்கு இது. உங்க ஆமா இது சார் 7th சாப்டரோட இதுலயே வந்துருச்சு சார். ஆமா. இதுதான் கன்டினியூஸோட பேசிக் இதுதான். இன்னும் டீப்பா நடத்தணும்னா அது வந்து மேஜரா மேத்ஸ் எடுத்துக்கிறாங்களா அவங்களுக்கு இருந்தா போதும். உங்களுக்கு இன்னும் ரிகார்டிங் இது டீப்பா வேணும். நீங்க பிடிஎஃப்ஸ் இது வச்சுக்கிறீங்கல்ல. அந்த ஆமாங்க பிடிஎஃப்ல மெட்டீரியல் அவ்வளவுதான் இருக்குது. இல்ல வேணும் அடிஷனலா வேணும் அப்படின்னா நான் எடுக்க ரெடி. சரியா? இல்ல நம்ம ஓகே டெரிவேட்டிவ் போனாலும் நான் டெரிவேட்டிவ் போய்க்கிறேன். இல்ல கன்டினியூஸ் வேணும்னா கன்டினியூஸ் எடுக்கலாம். என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். சார். லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி வந்து சம்ஸ் பார்த்துடலாம் சார். ஓகே. ஏன்னா லிமிட் அண்ட் சம்ஸ்ல வந்து உங்க பிடிஎஃப்ல இல்ல. நான் வந்து அந்த வேற இதுல இருந்து நான் எடுத்து கொடுக்குறேன். அதுல இருந்து நம்ம பார்த்தலாம். சரியாமா? ஓகே சார். அதுல இருந்து கொஞ்சம் நிறைய சம்ஸ் பார்க்கலாம். இல்ல உங்க மெட்டீரியல் ஏதாச்சும் இருந்தா எனக்கு ஷேர் பண்ணுங்க. அதுல வேற மாதிரி ஏதாச்சும் ஐடியா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் அதையும் நான் பார்க்கலாம். சரியா? ஒரே நிமிஷம் பார்த்துட்டு சொல்லட்டுமா? ஆ. ஏன்னா நீ லிமிட் அண்ட் கண்டினியூட்டிங்கிற நான் உங்க பிடிஎஃப் பார்க்கும்போது டெரிவேட்டிவ் தான் ஃபுல்லா கொடுத்தாங்க. லிமிட் கொடுக்கலையா? லிமிட் கண்டினியூட்டி கான்செப்டே அதிகமா கொடுக்கல. டெரிவேட்டிவ் தான் அதிகமா கொடுத்துருந்தாங்க. சோ அதுக்கு தான் உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணலாம்னு பார்த்தேன். ஓகே சார். சார் ஆக்சுவலா 7th சாப்டரோட எண்ட்ல மட்டும் தான் சார் கொடுத்துருக்காங்க. 7th சாப்டர் எண்டா? ஆமாங்க சார். 7th சாப்டர் 7.23 பேஜ் நம்பர்ல. ஆக்சுவலா அது ஃபங்க்ஷன் தான் வந்துருக்குது. லிமிட் பத்தி வெளியில. ஃபங்க்ஷன் பத்தி நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம்ல. இல்ல சார் 7th சாப்டரோட எண்ட்ல வந்து கான்செப்ட் ஆஃப் லிமிட் அண்ட் கண்டினியூட்டி கொடுத்துருக்காங்க சார். ஓ, ஏன்னா அதுல வந்து உங்க பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா அது இல்ல. ஆக்சுவலா ஃபங்க்ஷன் பத்தி தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் அடி செட் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். அந்த கான்செப்ட் தியரிட்டிக் கொஸ்டின் ஃபுல்லாவும் முடிச்சிட்டோம் நம்ம. இதுல பாத்தீங்கன்னா லிமிட் அண்ட் கண்டினியூட்டி வந்து 7th சாப்டர் இல்ல. இருக்கு சார். லாஸ்ட்ல இருக்கு. இப்பதான் பார்த்தேன். நீ அனுப்புன பிடிஎஃப்லயோட? ஆமா சார். இல்லையே, எங்கிட்ட இல்ல. நீ அனுப்பலைன்னா அந்த பிடிஎஃப் உங்க கையில சாஃப்ட் காப்பி இருக்குதாமா? ஒரே நிமிஷம் நான் பார்த்துட்டு இருக்கேன். இல்ல, என்கிட்ட சாஃப்ட் காப்பில வந்து இருந்தது. நான் லாஸ்ட் கிளாஸ் முடிச்சிட்டேன். அதான் பார்த்தேன். இங்க லிமிட் அண்ட் கண்டினியூட்டி இல்லடா கண்ணு இதுல. எனக்கு இருக்குதுன்னு நான் வேற புக் ரெஃபர் பண்ணி எடுத்துருவேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. பட் இதுல இல்லாதனால உனக்கு எப்படி மெட்டீரியல் கொடுக்கறதுக்காக கேட்டேன். ஆக்சுவலா அது கான்செப்ட் மட்டும் தான் சார் இருக்கு. சம்ஸ் இல்ல சார். எதுலடா கண்ணு? பிடிஎஃப்லயா? பிடிஎஃப்ல. பிடிஎஃப்ல எந்த பேஜ் நம்பர் சொல்லுமா? பேஜ் நம்பர் 7.23. 7.23 இருக்குதா? 7.23 வந்து எனக்கு அடிஷனல் கொஸ்டின் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் பார் 7.3. இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற சாஃப்ட் காப்பி எனக்கு சென்ட் பண்ணாலும் ஓகே. எங்கிட்ட இருக்கிற சாஃப்ட் காப்பி நீ சொன்ன இது வெப்சைட்ல தான் போட்டு எடுத்தேன். அதில் இருக்கிற 7.23யோட பேஜ் இது தாண்டா. தெரியுதா? தெரியுது சார். இதுல லிமிட் இந்த பேஜ் இப்போ நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன் சார். இப்போ அனுப்பிக்கிறியா? ஆமாங்க சார். பார்க்குறேன்டா. ஓ, இது வேற வெப்சைட் மாதிரி இருக்குது. இது 42 பேஜ் இருக்குதுன்னு. எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 பேஜ் தான் இருக்குது. அப்போ இதனோட லிங்க் எனக்கு இருந்தால் எனக்கு அனுப்புறேன். நீ அன்னைக்கு அனுப்புற லிங்க் பார்த்தீங்கன்னா எனக்கு வேற லிங்க் இருக்குது. அப்போ ஓகே சார். ஒரே நிமிஷம். இந்த லிங்க் என்னது அனுப்பு. நான் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். என்னோட வெர்ஷன் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நீ அனுப்பிட்டியா? லிங்க் அனுப்பிட்டியமா?
அனுப்பிட்டேன் சார். ஓகே ரைட். நான் வந்துச்சு. சரி நான் இதுலேருந்து எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இது இந்த வெப்சைட்டு அன்னைக்கு கொடுக்கல நினைக்கிறேன், வேறு என்ன நினச்சி கொடுத்துருப்பேன். அது பேஜஸ் பார்த்தீங்கன்னா 23 பேஜஸ் தந்தது. சரி நான் இதை இனிமேட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். சரியாம்மா? ஓகே சார். சரி அப்போ நீ சொன்னது இந்த கான்செப்ட் இதில் வந்து 7 பாயிண்ட். இப்போ இந்த இதில் ஓப்பன் ஆகிக்குது உனக்கு? இது தெரியுதா? நான் ரன் பண்ணுறேன். தெரியுது சார், தெரியுது சார். ஓகே. இந்த இது கேட்டுக்கிறேன். ஓகே. இந்த பேஜ் வந்து அங்கே இல்லாதனால நான் எங்கே பார்த்துட்டு இருந்தேன். அதனால் மற்றபடி அது இல்லை. ஓகே. சரிங்க, இதை நம்ம பார்த்துடலாம். இது பெருசாக இல்லை, ஏன்னா எங்கிட்ட வேறு புக் இருக்குது, அதை கூட பார்த்துலான்னு பார்த்து. சரி நீங்கள் அதான் வேணும்னு சொல்லி நான் அதை பார்க்கலாம் பார்த்தேன். நல்லா இருக்குது, நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். நான் நேற்று 7 பாயிண்டாக இல்லை 8ஆன்னு கேட்டேன். நான் என்ன நேற்று கேட்கறது வந்து 8 சாப்டரான்னு கேட்டிருந்தேன். ஆமான்னு சொன்னனால பார்த்தேன். ஓகே, அப்போ அந்த பேஜ்லேருந்து கட் பண்ணி போட்டு நான் எடுத்துறேன். ஓகே. ஸோ லிமிட்டோட டெஃபினேஷன் ஆல்ரெடி சொன்னது தான். கண்டினியூட்டடும் நான் சொன்ன டெஃபினேஷன் தான். மேக்ஸிமம் இது பெருசாக சேஞ்ச் ஆகாது, ஏன்னா எல்லா புக்கில் அதான் டெஃபினேஷனாக கொடுத்துட்டு போகலாம். சம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சம் எலிமெண்ட்ஸ் கான்செப்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அதை மட்டும் நான் இன்சர்ட் பண்ணிடுறேன், பார்த்துக்கலாம். சரியாம்மா? ஓகே சார். ஸோ ஆல்ரெடி சொன்னதா. இது என்ன சொல்லிக்கிறாங்க, லிமிட் வந்து எக்ஸ்டென்ஸ் டு ஏன்னா எல்லாருக்கும். இப்போ 2 ஃபங்க்ஷன் வச்சு சொல்கிறாங்க, ஏன்னா அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாம் வரப்போகுது. அதனால் 2 ஃபங்க்ஷன் வந்தால் என்ன பண்ண போகிறாங்க? அப்போ எப்புங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் அடிஷன் வந்து என்ன ஆக போகுது? இங்கே 2 கொடுத்துக்கிறாங்க, ஒரு அடிஷன் வந்து என்ன ஆக போகுது? அப்போ என்ன ஆச்சுன்னா தனித்தனியாக போட சொல்கிறான், தனித்தனியாக லிமிட் கண்டுபிடிக்க சொல்கிறான். பார்த்து எக்ஸாம்பிள், சப்போஸ் f of x equal to x plus 2, g of x equal to 3x, பட் லிமிட் 2க்கும் காமனாக x tends to 3ன்னு வருது. அப்போ என்ன பண்ண சொல்கிறான்? ஃபைண்ட் f of x plus g of xன்னு கேட்குறான். அப்போ இது காமன் லிமிட் தானே. அப்போ காமன் லிமிட்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அப்படின்னு என்ன பண்ண வேணும்? ஸ்பிளிட் அப் பண்ண சொல்கிறான். ரெண்டையும் ஸ்பிளிட் அப் பண்ணி கண்டுபிடிச்சா போதுங்கிறோம். ஸோ அதுதான் அடிஷன் ப்ராப்பர்ட்டி. சரியா கண்ணு? ஓகே சார். அப்போ என்ன பண்ணணும்? 2 லிமிட் செப்பரேட்டாக போடணும். 2 லிமிட் செப்பரேட்டாக போனால் என்ன கிடைக்கும்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3, எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 3x. எக்ஸ் டென்ஸ் டு 3னா 3 போட்டிங்கன்னா 3 ப்ளஸ் 2 5 ஆகும். இது 3 இன்ட்டு 3 9 ஆகும். அப்போ ஈக்குவல் டு 14 வரும். கரெக்டாமா? ஆமாங்க சார். ஓகே. அதே மாதிரி அடிக்கிறது தான் ஜி ஆஃப் எக்ஸுக்கும். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன? 2 மைனஸ் பண்ணி போடணும். மல்டிப்ளிகேஷன் என்ன சொல்கிறான்? 2 ஸ்பிளிட் அப் பண்ணி போட சொல்கிறோம். 2 ஸ்பிளிட் அப் பண்ணி போட்டால் போதுங்கிறோம். சரிங்களா? ஓகே சார். டிவிஷன் என்ன ஆகுது? டிவிஷனுக்கும் ஸ்பிளிட் அப் பண்ணணும். சரிங்களா? அப்போ ஒரு ஐடியா ஞாபகம் வச்சுக்கோ, லிமிட்டும் வந்தாவே நம்ம டேரக்ட் என்னது, அடிஷன் வந்தாலும் சரி, டிவிஷன் வந்தாலும் சரி, செப்பரேட் வந்தாலும் சரி, இல்லை மல்டிப்ளிகேஷன் வந்தாலும் எல்லாமே லிமிட் என்ன பண்ண போகிறோம்? செப்பரேட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லா லிமிட்டும் செப்பரேட் பண்ணி தான் போட்டுக்கிறோம், வேற எதுவும் பண்ணல. சரிடா கண்ணு? ஓகே சார். அப் டு 4 ப்ராப்பர்ட்டி. 5th ப்ராப்பர்ட்டி வந்து கான்ஸ்டன்ட் டைம் வந்து என்னது? கான்ஸ்டன்ட் டைம் வந்து இன்வேரியன்ட். அதனால வந்து டைரக்டாகவே நம்ம சப்போஸ் அதை சொன்னேன், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2, சப்போஸ் 5ன்னு வருது, நம்ம எக்ஸுக்கு தான் வேல்யூ சேஞ்ச் பண்ண வேணும். இங்கே வெறும் 5ன்னு வந்தால் டேரெக்டாக என்ன ஆன்சர் எடுக்கலாம்? 5ன்னு எழுதிக்கலாம். அதான் கான்ஸ்டன்ட் டைமோட லிமிட். சரிங்களா? எக்ஸ்ன்னு இருந்தால் தான் நம்ம லிமிட் அப்ளை பண்ண முடியும். எக்ஸுங்கிற வேரியபிளே இல்லைன்னா நம்ம எப்படி லிமிட் அப்ளை பண்ண முடியும்? அப்ளை பண்ண முடியாது. அதனால என்ன கான்ஸ்டன்ட் டைம் வருதோ அந்த கான்ஸ்டன்ட் டைம் எழுதிட்டா போதும். சரியாம்மா? ஓகே சார். அதே மாதிரி அடுத்த ஐடியான்னு சொல்கிறான், மல்டிப்ளிகேஷனில் ஃபங்க்ஷன் வந்தால் லிமிட்டோட என்ன பண்ணுறது? இது வந்து டெரிவேட்டிவ் இருந்தாலும் சரி, இல்லை இதுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போடுங்கிறான். அப்போ என்னது? சப்போஸ் ஒரு கான்ஸ்டன்ட் டைம் வந்துச்சுன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ்னு அப்ளை பண்ண போதும். ஃபார் த எக்ஸாம்பிள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3xன்னு வருதுறாக்கண்ணு. சரிங்களா? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 அப்ளை பண்ணுங்கிறான். அப்போ என்ன பண்ணுவீங்க? இங்கே 3x வரும். கரெக்டாக? நம்ம எக்ஸுக்கு தான் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். இந்த 3ங்கிறது கான்ஸ்டன்ட், ஆனால் அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு வெளியே போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ 3 லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 எக்ஸ்ன்னு வரும். சரியாம்மா? ஓகே சார். அப்போ 3 இன்ட்டு 2 எவ்வளோ கண்ணு? 6. அவ்வளோதாங்க. புரிஞ்சுதா? ஓகே சார். அப்போ கான்ஸ்டன்ட் டைம் வந்தால் என்ன பண்ண போகிறோம்? வெளியே எடுத்து அப்ளை பண்ண போகிறோங்கிறது ஒரு ரூல் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே சார். வேற இதில் பெருசாக வந்து இன்னும் ஒரு ஐடியா கொடுத்துக்கிறோம். 7th 8th ஒரு ஐடியா கொடுத்துக்கிறோம், அதை பார்ப்போம். ஓகே, அது மல்டிப்ளிகேஷன் ரூல் தான். அது சும்மா பிரிண்ட் மிஸ்டேக் நீங்கள் 7th 8ங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒன். அந்த லிமிட்டோட ஐடியாங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் 8th. சரி 8th பார்க்கலாம். 7th கொஞ்சம் பிரிண்ட் மிஸ்டேக் இருக்குது, அது வேண்டாங்க, நான் பிரிண்ட் மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க. ஓகே. இது என்ன நடக்குண்டாக்கணும்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். என்ன நடக்குது பாருங்க. எக்ஸ் டென்ஸ் டு 0,
x tends to 0 என்ன ஆகும் டைரக்டா இன்ஃபினிட்டி வந்துடும் சரிங்களா ஓகே சார் அதே தான் கொடுத்துக்கிறோம் x tends to 0 வந்தா டைரக்டா இன்ஃபினிட்டி வந்துடும் சரிங்களா அப்ப இன்ஃபினிட்டி வந்தா அது என்ன நம்ம சொல்றோம் does not exist சொல்றோம் does not exist சொல்றாங்க புரியுதாமா அதான் லிமிட்டோட மீனிங் வந்து நாட் டிபெண்ட் அர்த்தம் நாட் டிபெண்ட் அர்த்தம் அப்ப does not exist அர்த்தம் சரிங்களா அவன் அதை தான் அவன் மென்ஷன் பண்ணிக்கிறான் ஓகே விடகண்ணு ஓகே சார் சரி அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் கிடைக்கும் பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் நம்ம டிஃபிகல்ட்டி கிடையாது உங்களுக்கு ஈஸியான ப்ராப்ளம் தான் கேட்பாங்க ஸோ அப்படி இருந்தாலும் நம்ம என்னென்ன நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் சரியாம்மா ஓகே சார் இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தெரிஞ்சிருப்பீங்க இப்போ இதை வச்சுட்டு எப்படி இந்த ப்ராப்ளத்தை போட போறீங்க கான்செப்ட் தான் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் செகண்ட் ஒன்னோட ஆன்சர் தேர்ட் ஒன்னோட ஆன்சர் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா போதும் போட முடியுமா என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்ல சார் நான் போட்டுறேன் சார் சார் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 15 சார் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 15 6 plus 5 equal to 15 கரெக்ட் இருக்குன்னு ஒன் பை ஃபோர் சார் கரெக்ட் இருக்குண்ணா 1/4 கரெக்ட் இன்ஃபினிட்டி 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 எப்படி சொல்றானா இங்க ஏங்குற பாயிண்ட் இருக்குது கரெக்ட்டா இங்க ஏங்குற பாயிண்ட் இருக்குது எக்ஸ்டென்ஸ் டு ஏ மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறான் அப்ப இந்த பக்கம் வந்தா பிளஸ் இன்ஃபினிட்டி இந்த பக்கம் வந்தா மைனஸ் இன்ஃபினிட்டி ஓகேங்களா அப்ப ரைட் லிமிட் வந்து பிளஸ் இன்ஃபினிட்டி லெஃப்ட் லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி அது எந்த பக்கம் ஏ வருதோ அதை பத்தி நம்ம மாறணும் சரியா கண்ணு ஓகே கிளியரா எதர் இன்ஃபினிட்டி ஆர் பிளஸ் இன்ஃபினிட்டி எது போடுறோம் ஓகே சரி ஓகே அடுத்த பக்கம் நம்மடா கண்ணு எஸ் நான் ஆல்ரெடி போட்டு சொன்ன ஐடியா தான் ஃபேக்டரைஸ் பண்ணி போடுறது இப்போ கூட நீ ஃபேக்டரைஸ் எப்படி சார் கேட்டிங்களா அந்த ஐடியா தான் இப்போ சரியாம்மா ஓகே சொல்கிறேன் லிமிட் x tends to 2 x squared minus 5x plus 6 divided by x minus 2 சொல்கிறேன் என்ன வரும்னு x minus 2 x minus 3 x minus 2 into x minus 3 divided by x minus x minus 3 minus 1 2 minus 3 வந்து minus 1 so x ஆமா ஓகே 2 ஆமா 2 சின்ன நம்பர் தான் ஓகே சோ அடுத்து பார்க்கலாமா ஓகே சோ அடுத்த क्वेश्चन இதுல இது எப்படி போடுவீங்க இது டைரக்டா சப்மிட் பண்ண வந்து நினைக்கிறேன் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இப்படி சார் இல்ல டைரக்டா வேல்யூ போடுங்க x tends to 2 ன்னு போடுங்க x வேல்யூ 2 போட்டீங்கன்னா வேல்யூ வந்துரும் ஓகே சரி எப்படி சார் ஃபேக்டரைஸ் பண்றதா இல்ல அப்படியே சூப்பர் அது எப்படின்னு நான் இப்ப சொல்லிறேன் நீ கேட்டக்கூடிய क्वेश्चन கரெக்ட் எப்ப சார் ஃபேக்டரைஸ் பண்றது எப்ப சார் நார்மலா போடுறது சரி எப்ப ஃபேக்டரைஸ் பண்ண வேணும் இதே நான் ஃபேக்டரைஸ் பண்ணனும்னு சொன்னேன் இது டைரக்டா 2 போட்டு என்ன கிடைக்கும் டினாமினேட்டர் 0 வருது நியூமரேட்டர் என்ன ஆகுது 4 இது என்னது 4 + 6 வந்து 10 10 - 10 வந்து 0 அப்ப 0/0 ஃபார்மேட் அப்ப 0/0 ஃபார்மேட் வந்து மேக்ஸिमम வந்து சிம்பிளிஃபை பண்ற ஃபார்மேட் வரும் கரெக்ட்டா 0/0 ஃபார்மேட் வந்துட்டவே மேக்ஸिमम சிம்பிளிஃபை ஃபார்மேட் வருதான்னு செக் பண்ணிக்கலாம் 95% சிம்பிளிஃபை பண்றதா வரும் சரிங்களாமா ஓகே சார் அப்ப நமக்கு இது x - 2 ன்னு தெரிஞ்சிச்சு மேல வந்து ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் தான் மேபி ஃபேக்டரைஸ் பண்ணா x - 2ங்கற டேர்ம் இருக்குங்கிறது நான் வச்சுக்கோ இருக்கலாம் இருக்க வேணும் அவசியம் கிடையாது இருக்கலாம் சரியாமா அப்ப வந்தனால கட் பண்றோம் அதனால இத ஃபேக்டரைஸ் பண்ணோம் சூப்பர் क्वेश्चन கேட்டத இத நான் வந்து ஃபேக்டரைஸ் பண்றது கேட்டுட்டேன் ஏன் சார் இங்க ஃபேக்டரைஸ் பண்ண தேவையில்லையா நாம எடுத்து மட்டும் என்ன பண்ணனும் ஃபேக்டரைஸ் மெத்தட் போக கூடாது லிமிட்ட போட்டு செக் பண்ணனும் லிமிட்ட போட்டு செக் பண்ணா ஃபைனைட் வேல்யூ வந்தா ஓகே நாட் டிஃபைன் வந்ததுன்னா ஃபேக்டரைஸ் பண்ணனுமா இல்ல வேற என்ன சிம்பிளிஃபை பண்ணனுமா அப்படிங்கிற ஐடியா யூஸ் பண்ணா போதும்
சூப்பர்மா, வெரி குட் கொஸ்டின். இது நான் போட்டு பாரு, வருதா இல்லையா பாரு, வரலைன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி பாரு, இல்லைன்னா விட்டுரு, ஃபைனைட் வேல்யூ ஆயிடும். சரியா? ஓகே. 7/√6 வருது சார். அவ்வளவுதான். ஃபைனைட் வேல்யூ தானே. ஓகே. நம்மளுக்கு மெயினா என்ன வருது, நாட் டிபைன் ஃபார்மேட் இருக்கக்கூடாது. நாட் டிபைன் யார் இருக்கிறா அதை மட்டும் செக் பண்ணிக்கோ. நாட் டிபைன் யார் இருக்கிறா, 0/0, 0/0, இன்ஃபினிட்டி பவர் 0, 1/∞, என்னது, இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி இன்ட்டு இன்ஃபினிட்டி, இந்த மாதிரி ஃபார்மேட்ல நாட் டிபைன், இதெல்லாம் வந்து நாட் டிபைன், டஸ் நாட் எக்ஸிட், இன்டெட்ரமெண்ட் ஃபார்ம், இது பேர் இன்டெட்ரமெண்ட் ஃபார்ம் another one. சரியா? இந்த மாதிரி ஃபார்மேட்ல நமக்கு வந்து இருக்கவே கூடாது. இருந்துச்சுன்னா மெத்தட் இனிமேட்டு வேற வேற வரப்போகுது, அந்த மெத்தட் நம்ம பார்க்க போறோம். சரியாம்மா? அந்த மெத்தட் நம்ம பார்த்து நம்ம அப்படி பண்ணா நமக்கு தெரியும். ஐடியா புரியுதாம்மா? எஸ் சார். சரி, இப்ப ஒரு சில ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா மெத்தட் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஒரு சில ஃபார்முலா மெத்தட் அப்ளை பண்ணி பார்க்கணும். என்ன ஃபார்முலானா, இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோ. சரியா? ஓகே. இதெல்லாம் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நான் வச்சு போடணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. e power x minus 1 divided by x equal to 1. Limit x tends to 0, a power x minus 1 divided by x equal to என்ன வரும் பாருங்க, இது வேற. இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, இதுக்கு பார்த்தீங்கன்னா log a ன்னு வரும். இந்த வேல்யூ பாருங்க log a ன்னு வரும். சரிங்களா? ஓகே. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா லிமிட் x tends to, இங்க பாருங்க பிரிண்ட் மிஸ்டேக் ஆகிக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. இது 0ன்னு இருக்கணும். பிரிண்ட் மிஸ்டேக் நிறைய இருக்குது அந்த புக்ல, கொஞ்சம் பார்த்துக்கோ. இது 0ன்னு இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. 1 plus 1 by x whole power x or limit, LCM எடுத்து போட்டுக்கிறாங்க. LCM எடுத்து போட்டா x plus 1 divided by x, LCM எடுத்து போட்டோம்னா உனக்கு அந்த டேர்ம் மாத்திக்கிறாங்க, மேல 1 by x ன்னு வருது. தட் இஸ் ஈக்குவல் என்ன சொல்லிக்கிறாங்க, e ன்னு சொல்லிக்கிறாங்க. சரியாம்மா? ஓகே. அடுத்தது இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன், அதாவது நம்ம ஈஸி தான். லிமிட் எக்ஸ்ல எக்ஸ் மைனஸ் ஏன்னு வரும், இவங்க இப்படி கொடுத்துக்கிறாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, நிறைய மிஸ்டேக் வருது. எக்ஸ் மைனஸ் ஏன்னு வரும். ஓகே, இங்கே 0 கொடுத்துக்கிறாங்க, இது எக்ஸ் மைனஸ் ஏ, இங்கே ஏன்னு வரணும். சரிங்களா? எக்ஸ் டென்ஸ் டு ஏ, எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு என் இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் 1. சரியாம்மா? ஓகே. ஸோ அடுத்த ஃபார்முலா இதை கொடுத்துக்கிறாங்க, இது டேரெக்டாக பார்த்துங்க. ஏன்னா ஏவோட வேல்யூன்னு 1, அந்த 1 வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி போட்டுக்கிறாங்க. மேபி இது ஒரு ஃபார்முலா வரலாம், இது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஈயோட வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. ஈயோட வேல்யூ லைஸ் பிட்வீன், நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், 2 to 3 ஈயோட வேல்யூ அவன் வந்து எக்ஸாக்டாக சொல்லிக்கிறேன். 2 to 3னா 2.73. இது இரேஷன் நம்பர், ஈங்கிறது இரேஷன் நம்பர், அதனால அது கண்டினியூட்டாக போயிட்டு இருக்கோம். அவன் அப்ராக்சிமேட்லி என்ன எடுத்துக்கிறான், 2.7183 போட்டுக்கிறான் அப்ராக்சிமேட் வேல்யூ. சரியாம்மா? ஓகே. நாம இப்போ பார்க்க போறது டெரிவேட்டிவ், இன்டகிரேஷன், லிமிட், கண்டினியூட்டி. இங்க வர எல்லா கான்செப்டையும் லாக் எக்ஸ்ங்கிறது என்ன சொல்லிக்கிறேன்னா லாக் பேஸ் ஈன்னு அர்த்தம். சரிங்களா? லாக் பேஸ் ஈன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. மற்ற நார்மலா நம்ம நோட் பண்ணும்போது என்னன்னா லாக் பேஸ் 10 அர்த்தம். நம்ம நார்மலா வெளியிடத்துல இல்ல கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வரக்கூடியது வந்து லாக் பேஸ் 10 அர்த்தம். பட் கண்டினியூட்டி, லிமிட், டெரிவேட்டிவ், இன்டகிரேஷன் இதுல எல்லாம் வரது பாத்தீங்கன்னா லாக் பேஸ் எக்ஸ், பேஸ் இ அண்ட் எக்ஸ்னு அர்த்தம். மெயின் வந்து எக்ஸா இருக்கும். சரியாம்மா? ஓகே. இதெல்லாம் ஒரு பேசிக் ஃபார்முலா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. சரி, அப்போ இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்குது, இதை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்றது? ஆல்ரெடி போட்ட ஐடியாவே தான்.
இது எப்படி போடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. எப்படி வந்திருக்குது? ஓகே, சாரி. நான் சொல்றேன், இந்த கொஸ்டின் எப்படி போடுவீங்க? சரி, ஆல்ரெடி போட்ட கான்செப்ட் தான் இது. மெயின் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணல, ஃபார்முலா கொடுக்குறாங்க. -3 x - 3 by x - 3. அப்போ 0 சார். எப்படி 0 by 0 0வா? 0 சார். கீழே 0 வரும், மேலே 0 வருதா? இல்ல சார், ஒரே 0 தான். அப்படியா? கீழே 0 சார் ஃபேக்டரைஸ் பண்ணா சார். ஃபேக்டரைஸ் பண்ணியா? ஃபேக்டரைஸ் பண்ணால நமக்கு என்ன கிடைக்கும்? இது x - 3 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை x - 3. கரெக்டாமா? எஸ் சார். அப்ப என்னாச்சு? x tends to 3 போடுறீங்க. இது ஒரு x - 3 x - 3 கட்டாரு. 3 - 3 வந்து 0 டைரக்டா போட்டுக்கலாம். சரியாமா? எஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லிமிட் டைரக்டா டக் டக்னு நம்ம போடலாம். இதே மல்டிபிள் ஆஃப் லிமிட் வரும். மல்டிபிள் ஆஃப் லிமிட் மீன்ஸ் அதாவது லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட்டோட கான்செப்ட்ல வரும். நான் ஆல்ரெடி லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் எப்படி வரும்னு சொல்லிக்கிறேன். அதனோட கான்செப்ட்ல வரக்கூடிய ப்ராப்ளம் 2 லிமிட் ஈக்குவலா இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். அதனோட ஐடியா இப்போ கேட்டுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் அந்த ப்ராப்ளத்தை இன்சர்ட் பண்றேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். இது எப்படி போடுறது அப்படின்னா 2 டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். வந்துச்சு பாருங்க இந்த கொஸ்டின். இங்கே f(x) நிறைய பிரிண்ட் மிஸ்டேக் இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கங்க. இல்லைன்னா அது என்னன்னு புரியலன்னு என்கிட்ட கேட்டுக்கு நான் கிளியரா கொடுத்துட்றேன். சரி, ஓகே. இப்போ இது மாதிரி இருந்து ஒரு லைன் போட்டு கிடக்கணும். லைன் போட்டு ஆல்ரெடி லைன் போட்டு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதுங்க வந்து 0ங்கிற ஒரு பாயிண்ட். சரிங்களா? இதுக்கு லெஃப்ட் சைடு யார் இருக்கிறா? லெஃப்ட் சைடுங்கிறது இவனோட வேல்யூ -3x. இதுக்கு ரைட் சைடு யார் இருக்கிறா? இவனோட வேல்யூ 2x. அவ்வளோதான். அப்போ என்னாச்சு? லெஃப்ட் லிமிட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். லிமிட் x tends to 0 minus f(x). லெஃப்ட் சைடு இருக்கிற வேல்யூ என்னவோ அதை என்ட்ரி பண்ணுங்க. x tends to 0 minus 3x. அப்போ -3 வெளியே எடுத்துருவீங்க. 0க்கு x போட்டீங்கன்னா 0 தான். அப்போ 0ன்னு வருது. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். இதே ஐடியா ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு போடுங்க. ரைட் ஹேண்ட் லிமிட் என்னாச்சு? லிமிட் x tends to 0 plus f(x) that is equal to limit x tends to 0 plus right hand limit value 2x. Right hand limit value 2x. That is equal to 2 into 0. That is equal to 0. Both left limit right limit equal na is limit exit. Otherwise does not exit limit. சரிங்களா? ஓகே சார். லெஃப்ட் லிமிட்டோட வேல்யூ ரைட் லிமிட்டோட மேக்ஸிமம் ஈக்குவலா தான் இருக்கணும். கண்டினியூட்டியோட டெஃபினிஷன் அதுதான். அப்ப லிமிட்டுக்கு நமக்கு என்ன வேணும்? ஈக்குவலா தான் இருக்கணும். சரிங்களாமா? ஓகே. இல்லையா லிமிட் does not exitமா. சரிங்களா? ஓகே சார். சரி, அடுத்த கொஸ்டின். நீங்க சொன்ன மாதிரி எப்ப சார் ஃபேக்டரைஸ் பண்ண வேணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்ல டைரக்டா போட்டு ரிசல்ட் வந்தா நீங்க டைரக்டா போட்டுடலாம். சரிங்களா? ஓகே சார். இதுங்க ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஆக்சுவலா ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டுக்கிறாங்க. நமக்கு டைரக்டா ரிசல்ட் வந்து நம்ம டைரக்டாவே போடலாம். ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஓகே சார். இதை டைரக்டாவே போடலாம். நீங்க ஒன்றும் அவசரம் கிடையாது. ஏன்னா உங்க இதுல ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டுக்கிறாங்க. இதோட ரிசல்ட் என்ன வரும்? சிம்பிளிஃபை கால்குலேட் பண்ணி போடுங்க. ஏன்னா உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின் தான். இங்க டைரக்டாவே அப்ளை பண்ணி போட்டுருங்க. என்ன ஆன்சர் வரும் சொல்றாங்க? (24/36) சார். அது 2 எதால டிவைட் 24 by இல்ல 6 ஆல டிவைட் பண்ணு. 6 ஆல டிவைட் பண்ணுவோம். 4/3 ஆமா சார். இல்ல சார். 24/36 அப்ப என்ன கிடைக்குது? 6 இல்ல 4/6. 4/6 அது 2 ஆல டிவைட் பண்ணுங்க மறுபடியும். 2/3. 2/3 ஆன்சர். கரெக்ட்டுங்களா? எஸ். ஓகே. அடுத்து கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்க. ரேஷனலைசேஷன் ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. அதனோட ஐடியா தான் அப்ளை பண்ணணும். ரெண்டாவது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நார்மல் ஐடியா தான். இது என்ன ஆன்சர்? டைரக்டா லிமிட் அப்ளை பண்ண என்ன வரும்? 0/0. 0/0. அப்ப நம்ம வேற ஐடியா யோசிக்கணும். என்ன ஐடியா யோசிக்கிறாங்க பாரு. இப்போ √x - 3 டிவைடட் பை நம்ம ஆல்ரெடி x வந்து எப்படி எழுதலாம்னா சிம்பிளா √x × √x எழுதலாம்.
அப்போ எக்ஸ் வந்து ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ Okay, sir. நம்மளுக்கு டினாமினேட்டர் இருக்கிற வேல்யூவை எக்ஸ் வந்து நான் வந்து ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர்னு எழுதலாம். சரியாம்மா? Okay, sir. அப்போ ரூட் எக்ஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 9 Minus 3 root x plus 3. அவ்வளோதாம்மா. கரெக்ட் ஆயிருமா? Okay, sir. அப்போ 1/3 + 3 வந்து 6 ஆகும். கரெக்டாம்மா? Yes. இது ஒரு மெத்தட் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு. செகண்ட் ப்ராப்ளத்துக்கு எப்படி போடுவீங்க? காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன். அதாவது 1/√2 + 3 அப்படின்னு வந்தா இது காஞ்சுகேட் எப்படி பண்ணுவீங்க? எனி ஐடியா? இதை வந்து இப்படி எழுதலாம் 1/3 + √2ன்னு எழுதலாம். இது ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்ட்ல போட்டதுதான். காஞ்சுகேட் என்ன பண்ணா √2ங்கிறது வந்து வேல்யூ வந்து கீழே இருக்கக்கூடாது, மேலே தான் இருக்கணும். அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை இதனுடைய காஞ்சுகேட் டைம். காஞ்சுகேட் டைம்னா ரூட் பக்கத்துல பிளஸ் சைன் இருந்ததுன்னா அதை மைனஸா மாத்தி போடணும், மைனஸ் சைன் இருந்தால் பிளஸ்ஸா மாத்தி போடணும் இந்த வேல்யூவை. சரியாமா? Okay, sir. அப்போ என்ன கிடைக்கும்? 3 மைனஸ் √2 டிவைட் பை 3 பிளஸ் √2 மல்டிப்ளை அண்ட் டிவைட் 3 மைனஸ் √2 போடுவீங்க. கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ இது சிம்பிளி பண்ண என்ன போட்டால் என்ன கிடைக்கும்? 3 மைனஸ் √2 டிவைட் பை இது a பிளஸ் பி a மைனஸ் பி. அப்போ என்ன கிடைக்கும்? 3 ஸ்கொயர் மைனஸ் √2 ஸ்கொயர். ஆமாங்க சார். அப்போ என்னாச்சு? 3 மைனஸ் √2 3 ஸ்கொயர் வந்து 9 √2 வந்து 2. அப்போ என்னாச்சு? 3 மைனஸ் √2 டிவைட் பை 7. அப்போ நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரேஷனலைசேஷன் பண்ணிடுவோம். டினாமினேட்டரில் வந்து இரேஸ் நம்பர் இருக்கக்கூடாது. டினாமினேட்டரில் வந்து இரேஸ் நம்பர் இருக்கக்கூடாது. அப்போ தான் ரேஷனலைஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ரேஷனலைஸ் மெத்தடு. இது வந்து நார்மல் கான்செப்ட். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். ஏன்னா கன்ஸ்டன்சி 0 போடுங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. கன்ஸ்டன்சி 0 போட்டதுக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன கிடைக்குண்டாங்கன்னு? சார் எக்ஸ் இல்ல கட்சி தான் இருக்குது. அப்ப ரூட் 0 0 and 0 சார். 0/0 ஃபார்மேட் வருது. கரெக்ட்டா? ஆமாங்க சார். அப்ப 0/0 ஃபார்மேட் வருது. சரியாம்மா? ஓகே. அப்ப என்ன பண்ண போறோம்னா, இப்போ நான் சொன்ன ரூட்டோட கான்செப்ட் தான். என்ன பண்ண போறோம்னா, இது கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றேன். ஏன்னா இது வந்து எனக்கு வந்து 0/0 ஃபார்மேட் வரணும்னா வருது அதனால. அப்ப என்னாச்சு? லிமிட் கன்ஸ்டன்ட் 0 ரூட் எக்ஸ் பிளஸ் கச் மைனஸ் ரூட் எக்ஸ். இதுக்கு ரைஸ் பிட்வீன் ரெண்டுக்கு நடுவில் யார் இருக்கிறா? மைனஸ் இருக்கிறாங்க. இந்த மைனஸ் வந்து என்ன பண்ண போறேன்? பிளஸ் மாதிரி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணு. வெரி குட், கரெக்ட்மா. அப்போ ரூட் எக்ஸ் பிளஸ் கச் பிளஸ் ரூட் எக்ஸ் டிவைடட் பை ரூட் எக்ஸ் பிளஸ் கச் பிளஸ் ரூட் எக்ஸ். சரியாம்மா? அப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த வேல்யூ இருக்கு பாத்தியா? இந்த வேல்யூ ஏ, இந்த வேல்யூ பி. அதே ஐடியா சார். ஹெச் எங்க சார் போச்சு? என்னமா? ஹெச் சார். கச் மிஸ் பண்ணிட்டேனா? கச்சிங் இருக்கு, சாரி, கச்சிங் இருக்குது. சரியாம்மா? ஓகே சார். கரெக்ட் தானே? கரெக்ட். தேங்க்யூம்மா. அப்போ சொல்லுங்க. லிமிட் கச் டென்ஸ் டு 0 a minus b a plus b a squared x plus kach minus b squared minus x divided by kach into root x plus kach plus root x. கரெக்டாமா? ஆமாங்க சார். மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கட்டு. இந்த கட்சி ஒன்று மட்டும்தான் இருக்கும். இந்த கட்சி இந்த கட்சியும் கட்டு. கரெக்டுங்களா? ஓகே சார். அப்போ கச் டென்ஸ் 0 போட்டால் என்ன கிடைக்குது? 1/√x plus root x that is equal to 1/2 root x. சரிடாங்க? இது என்னோட பயன். ஸோ நோட் பண்ணிக்கிட்டா இது மாதிரி ப்ராப்ளம் நான் மேக்ஸிமம் நம்ம கிரிட்டிக்கலாக வேணும் இந்த மாதிரி கேட்பாங்க. நோட் பண்ணுறீங்களா இல்லை வெயிட் பண்ணுறேன்னா பண்ணுறேன். சரி, ஒரே நிமிஷம் சார். ஓகே சார். ஓகேம்மா. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு? இல்லை சார். இது வரைக்கும் எதாவது டவுட் இல்லை அப்படி தானே? இல்லை சார். ஓகே. இதுக்கப்புறம் என்னென்னா
உங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலான ப்ராப்ளத்தை கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட டெஃபினிஷன் சொன்னா தான் அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால நான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட டெஃபினிஷன் சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் இன்சர்ட் பண்றேன். மாடுலஸோட மீனிங் தெரியுமாடா கண்ணு? பெர்சன்டேஜ் ரிமைண்டர் கொடுக்கும் சார். இல்ல மாடுலஸ் ரிமைண்டர்லாம் இல்ல, நார்மல் தான். y ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னு வருது. தெரியாது சார். ஓகே, இப்போ எக்ஸ் வந்து பாசிட்டிவ் வேல்யூ போட்டாலும் சரி, எக்ஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூ போட்டாலும் சரி, எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் ஒய்யோட வேல்யூ என்னதான் கிடைக்குன்னா பாசிட்டிவ் கிடைக்கும். அதான் வந்து மாடுலஸோட டெஃபினிஷன். சரிங்களா? ஓகே சார். அது மேத்தமெட்டிக்கலா சொல்றாங்கன்னா எப்படி அது பாசிபிள் அப்படின்னா, y ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட சிம்பிள் டெஃபினிஷன் சொல்றான். எக்ஸ் வந்து கிரேட்டர் தான் 0. சரியா? எக்ஸ் வந்து பாசிட்டிவ் எடுத்ததுன்னா ஒரு பிரச்சனை இல்லை, எக்ஸ் எக்ஸாவே வச்சுக்கோ. சரியா? அதே வந்து எக்ஸ் வந்து நெகட்டிவ் எடுக்கிறீங்கன்னா நம்மளுக்கு y என்ன வேணும்? பாசிட்டிவ் தான் வேணும். அப்போ மைனஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி எக்ஸை போட்டுக்கோ. அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து நீ நெகட்டிவ் அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? y பாசிட்டிவ் ஆயிடும். சரியாம்மா? ஓகே சார். அப்போ y மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட டெஃபினிஷன், மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட டெஃபினிஷன் இதுதான். எக்ஸ் கிரேட்டர் than 0 மைனஸ் எக்ஸ் லெஸ் than 0. இதை நான் வச்சுக்கோ. மாடுலஸ் வந்து இந்த கேஸ் அப்ளை பண்ணணும்னு நான் வச்சுக்கோ. சரியாம்மா? ஓகே சார். சரி, இப்போ ப்ராப்ளத்தை இது கொடுத்துக்கிறாங்க. இது 5th கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் 5th கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க. சரி, எப்படி போடுவீங்க? ரெண்டா டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஓகே சார். ஆமா, நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த மாதிரி வந்துச்சுன்னா மாடுலஸ் வந்து லைன் போட்டுங்க. லைன் இங்க வந்து 0ங்கிற பாயிண்ட். சரிங்களா? அப்போ இது லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் பிடிக்கணும். ரைட் லிமிட் போடும்போது 0 பிளஸ் ஆகும், லெஃப்ட் லிமிட் போடும்போது 0 மைனஸ்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. சரி, இது என்ன பண்ண போறோம்? இது மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட டெஃபினிஷன் தானே. அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட டெஃபினிஷன் ரைட் சைடு போகுதுன்னா இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்ன? ரைட் சைடு போகுதுன்னா எக்ஸோட வேல்யூ எக்ஸ் தான். சரியாம்மா? ஓகே சார். அதே லெஃப்ட் சைடு போகுதுன்னா மைனஸ் எக்ஸ் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ இங்கே வரும்போது இங்கே என்ன ஆகும்? இது ரைட் சைடு. ரைட் சைடு வரும்போது இது என்ன ஆகும்? 3x plus x divided by 7x minus 5. இது என்ன ஆகும்? plus x. கரெக்டாக தானே? இது என்ன டவுட் இருந்தால் சொல்லி. கரெக்டாக தானே? அப்போ என்னாச்சு? 4x divided by என்ன கிடைக்கும்? 2x. x கட்டாயிரும். 4/2 வந்து 2. கரெக்டாமா? கண்ணு புரியுதா இல்லை டவுட் இருக்குதா? இல்லை சார், எனக்கு புரியல சார் இது. இல்லடா கண்ணு, இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ரைட் சைடு. ரைட் சைடுனா எக்ஸ் வந்து பாசிட்டிவா? ஆமாங்க சார். y ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் டெஃபினிஷன் கண்ணு. என்ன சொல்லிக்கிறேன்? எக்ஸ் கிரேட்டர் than 0. அப்போ 0 விட அதிகமா ஆச்சுன்னா இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்ன? எக்ஸ் தான் நோட் பண்ண போறோம். கரெக்டா? எஸ் சார். அப்போ அந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்னன்னாச்சு? எக்ஸ்னு மாறிக்குது. கரெக்டா? எஸ் சார். சரி, அப்போ எக்ஸுக்கு ரைட் சைடு வந்து இந்த ரூல். இது எக்ஸுக்கு லெஃப்ட் சைடு வந்து என்ன ஆகும்? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்ன ஆகும்? எக்ஸ் லெஸ் than 0 இருந்தா என்ன சொல்லிக்கிறேன்? மைனஸ் எக்ஸ். அப்போ அப்ளை பண்ணுங்க, அந்த டெஃபினிஷன் அப்ளை பண்ணுங்க போதும். அப்போ என்னாச்சு? 3x மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இடத்துல என்ன போடுவீங்க? மைனஸ் எக்ஸ்னு போடுவீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. டிவைட் பை 7x மைனஸ் 5 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இடத்துல மைனஸ் எக்ஸ்னு போடுவீங்க. கரெக்டாமா? ஆமாங்க. அப்போ சொல்லுங்க, 3xனா என்ன கிடைக்கும்? 3x மைனஸ் எக்ஸ் வந்து 2x. கரெக்டாமா? ஆமாங்க. இப்போ 7 + 5 12. அப்போ 12x. கரெக்டாமா? இதுவும் கட் ஆயிரும், இதுவும் கட் பண்ணா 1/6. கரெக்டாமா? ஆமாங்க. இது 1/6, இது 1/2. ரெண்டு ஈக்குவலா இருந்தா லிமிட் எக்ஸிட்னு. அப்போ 1/6 நாட் ஈக்குவல் டு 2. therefore லிமிட் does not exist. புரியுதுங்களா? ஓகே சார். இப்போ இதுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம் நான் ஓனா கொடுக்குறேன். உன்னால ட்ரை பண்ண முடியுமா பார்க்குறேன். சரியாம்மா? ஓகே. கொஞ்சம் டவுட்ல இருப்பீங்க, அதுக்காக கொடுக்குறேன் பாருங்க. சப்போஸ் லிமிட் x tends to 0 plus 3x minus 8 modulus of x divided by 5 modulus of x. இதுக்கு எனக்கு போட்டு காட்டுங்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் புரிஞ்சதுன்னா எனக்கு இதை போட்டு காட்டுங்க. ஓகே.
டவுட்னு கேட்டுறேன்னு மாடலஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டவுட்னு கேட்டுக்கோ. மாடலஸ் இ பவர் எக்ஸு இதை இப்போ தான் நீ லேர்ன் பண்ணுவேன், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். டவுட்னு கேட்டு போடு, சரியாம்மா? ஓகே சார். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கு சார். இன்னொருக்கு சொல்லிட்டா இல்லைன்னா ஏற்கனவே இன்னொருக்கு சொல்லட்டுங்களா? ஆமாம். வாய்ஸ் பிரேக் ஆகுதா எனக்கு? சொல்லிட்டாங்க, நான் வந்து நெக்ஸ்ட் சம் போடுறேன். இல்ல நான் பேசுறது வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஹலோ சார், கேக்குதா? கேக்குதுமா, நான் பேசுற வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஹலோ கண்ணே, வாய்ஸ் பிரேக் ஆகுதாமா? இல்ல சார். பேசிட்டா போடலாமா? இல்ல சார், இல்ல சார், எனக்கு கேக்குது சார். ஓகே ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூ. ஓகே, ஒன்றும் இல்லடா கண்ணு, நான் ஃபர்ஸ்ட் இந்த மாடலஸ் ஆஃப் எக்ஸோட டெஃபினிஷன் மட்டும் நான் வச்சுக்கோங்க, சரிங்களா? இங்க ஜீரோன்னு என்ட்ரி பண்ணிக்கோங்க. மாடலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இங்க வந்து எக்ஸ்னு இருக்கும், இங்க வந்து மைனஸ் எக்ஸ்னு இருக்கும், சரியாமா? ஓகே சார். இந்த மாடலஸ் ஆஃப் எக்ஸ், அப்ப இந்த ஓவரால் ஃபங்க்ஷன், இது வந்து ஓவரால் ஃபங்க்ஷன், அப்ப அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப ரைட் சைடு போனா என்ன ஆகும்? இந்த ஃபங்க்ஷன் 3x மைனஸ் 8 இன்ட்டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு மாறிடும் ரைட் சைடு போகும்போது, ஜீரோக்கு இந்த பக்கம் போகும்போது, சரிங்களா? அப்ப 5 இன்ட்டு எக்ஸ். இது புரிஞ்சுதா? எஸ் சார். இது லெஃப்ட் சைடு வரும்போது நீங்களே சொல்லுங்க. 3x ஜீரோக்கு இந்த பக்கம் வந்தா நெகட்டிவ் சொல்லிக்கிறேன், மாடலஸ் வந்து. அப்ப என்னாச்சு? -8 மாடலஸ் இருக்கிறது மைனஸ் எக்ஸ்னு போட்டுங்க. மைனஸ் எக்ஸ் 5 இன்ட்டு மைனஸ் எக்ஸ். கரெக்டாமா? ஆமாங்க சார். இது ரெண்டையும் சிம்பிளிஃபை போனா என்ன ஆன்சர் வருதோ அதை அப்ளை பண்ணிடுங்க. அப்ப என்னாச்சு? 3x plus 8x divided by minus 5x. அப்ப என்னாச்சு? 11x divided by minus 5x. x கட் ஆயிரும், அப்ப minus 11 by 5. சரியா கண்ணு? ஓகே சார். அப்ப இங்க என்ன நடக்கும்? minus 5x divided by 5x எல்லாம் கட் ஆயிரும், ஈக்குவல் டு -1. சரியாமா? ரெண்டு ஈக்குவலா? ஓகே. எஸ் சார். நாட் ஈக்குவல். இல்ல சார், இல்ல சார். -11 by 5 நாட் ஈக்குவல் டு -1. therefore limit does not exist. அவ்வளவுதான் கண்ணு. limit does not exist. மாடல்ஸ் மட்டும் பிரிச்சு எடுத்து பாயிண்ட் கடற்கடன்னு போட்டுக்கிட்டீங்கன்னா உனக்கு வேலை முடிஞ்சது, சரிங்களா? சார் இது எப்படி சார் எம்சிக்யூ டைப்ல கேட்பாங்க? எம்சிக்யூ டைப்ல எப்படி கேட்பாங்க கேக்குறியா? ஆமா சார். சரிடா, நீ கேட்டனா நான் சொல்லிடுறேன். எம்சிக்யூ டைப்ல இது என்ன ஆப்ஷன் கொடுக்க போறாங்கன்னா இந்த ஆன்சரே கொடுப்பாங்க. ஏ வந்து -1, பி வந்து -11/5, சி வந்து 0, சும்மா நம்மளே போட வேண்டியதான். டி வந்து does not exist. ஓகே சார். நம்ம மறந்துட்டு டைரக்டா போட்டீங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்? ஃபர்ஸ்ட் 0/0 என்னது? does not exist. இப்போ 0 போட்டா இது 0, இது 0, இது 0. அப்ப 0/0 வந்து does not exist தான் வரப்போகுது. அப்போ நம்ம இந்த ரிசல்ட் வருமான்னு யோசிப்போம். சரி, நம்மளோட ரூல் படி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணி தான் போடணும். ஸ்பிளிட் அப் பண்ணி போட்டோம்னா லெஃப்ட் லிமிட்டுக்கு இந்த வேல்யூ வந்துரும், கரெக்ட்டா? ரைட் லிமிட் பார்த்தா இந்த வேல்யூ வந்துரும், கரெக்ட்டா? எஸ் சார். as per definition படி என்ன? ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். ரெண்டு ஈக்குவலா இருந்ததா? இல்ல. அப்ப டைரக்டா எங்க வந்தது? does not exist. பட் does not exist ஓட மீனிங் என்ன? 0/0 தான், கரெக்ட்டா? ஆமாங்க சார். பட் இங்க என்ன ஆகுது? ரெண்டு லிமிட்டுமே நாட் ஈக்குவல்னால லிமிட் does not exist ஆகுது. அப்ப இது ஒரு does not exist ஓட ஐடியா, சரிங்களா? ஓகே சார். அப்ப நமக்கு மீனிங் என்ன? 0/0 வந்து நாட் டிபெண்ட். 0/0 வந்து நாட் டிபெண்ட். அப்ப நாட் டிபெண்ட் ஐடியாவோட does not லிமிட்டே வராதுங்கிற ஐடியா தான் நமக்கு கரெக்டான ஐடியா, சரிங்களா? அப்ப does not exist, லிமிட் does not exist கரெக்ட் ஆன்சர். சரியாமா? ஆப்ஷன் இந்த மாதிரி வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ, சரியாமா? ஓகே சார். சரி, இன்னொரு क्वेश्चन மாடல்ஸ் நானே கொடுக்குறேன், கொஞ்சம் ட்ரை பண்ணி போட்டு பார்க்கலாம். ஏன்னா மாடல்ஸ் இன்னும் கொஞ்சம் இதாவே ரிப்பீட் ஆகுது, கொஞ்சம் பாரு. அப்ப லிமிட் x tends to 0 வச்சு போடலாம். 5 modulus of x plus 3 இந்த மாதிரி வந்து எப்படி போடுவீங்க செக் பண்ணி பார்க்கலாம். 3x minus 5 இது எப்படி போடுவீங்க? மேலே மட்டும் மாடலஸ் வந்து கீழே மாடலஸ் போடலாம். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஜீரோக்கு ஒரு டேஸ் போட்டுக்கணும். அப்ப மாடலஸ் எக்ஸ் இங்க வரும்போது என்னாகும்? இது பிளஸ் எக்ஸ், அது இங்க வரும்போது மைனஸ் எக்ஸ். அப்ப எப்படி டிபெண்ட் பண்ணுவேன்? அது ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணிக்கோ.
அப்போ என்ட்ரி பண்ண என்ன கிடைக்கும்? இங்கே 5x + 3 டிவைடட் பை 3x - 5 கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ இங்கே வரும்போது என்ன ஆகும்? -5x + 3 by 3x minus 3. 3x - 5 இதுக்கு டேரெக்டா ஆன்சர் வரல. சார் ஆன்சர் வரல சார் என்ன சார் பண்றது? அப்படின்னா லிமிட் சப்மிட் பண்ணி பார்க்கணும். லிமிட் எப்படி சப்மிட் பண்ணுவேன்? x tends to 0 ப்ளஸ்ல என்ன வேல்யூ? லிமிட் x tends to 0 மைனஸ்ல என்ன வேல்யூ? இது ரெண்டு வேல்யூ ஈக்குவலா வருதான்னு செக் பண்ணணும். சரியாம்மா? ஓகே சார். அப்போ அப்ளை பண்ணி சொல்றாங்க ரெண்டு ஈக்குவலா இல்லையான்னு சொல்றாங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு. இது ரைட் சைடோட வேல்யூ. இது 0 போட்டால் என்ன வரும்? அதே மாதிரி இதுக்கு 0 போட்டால் என்ன வரும்? ரைட் லெஃப்ட் சைடு என்ன? -5x + 3 டிவைடட் பை 3x - 5 சொல்றாங்க. ரெண்டு ஈக்குவலா வந்து ஈக்குவல் இது வந்து 3/5 சார் லெஃப்ட் சைடு. இல்ல இது வந்து 0 0 இது ஆயிரும். 3 கீழ மைனஸ் இருக்குது பாரு. அப்ப -3/5 கரெக்ட்டா? இல்ல சார் இது இங்க -5 இருக்குதுடா. அது ஓகே சார் நான் லெஃப்ட் சைடு சொல்லிட்டு இருக்கேன். ஓ லெஃப்ட் சைடு சொல்லிட்டு இருக்கறியா? லெஃப்ட் ஹேண்டுக்கு இது 0 ஆயிருது. இது ரெண்டு 0 ஆயிரும். 3 - -3/5 ரெண்டுமே -3/5 தானே? புரியுதா நான் போட்டு கட்டாடா? இல்ல மைனஸ் ஏன் சார் நியூமரேட்டர்ல வந்துருச்சு? இங்க மைனஸ் இருக்குது. இங்க பாரு -5 இருக்குதுல்ல. 0 - 5 வருது. நான் போட்டு காட்டிடுறேன். இப்போ x க்கு பதிலா என்ன போடுவ? 0 போடுவியா? ஆமாங்க சார். அப்ப போடுங்க x க்கு பதிலா 0 போட என்ன ஆகும்? 5 × 0 + 3 divided by 0 3 × 0 -5. ஆமாங்க சார். அப்ப 0 + 3 divided by 0 - 5. ஆமாங்க சார். 0 + 3 எவ்வளவு? 3. 0 - 5 எவ்வளவு? -5. 0 - 5 -5 தானே? ஆமாங்க சார். இல்ல 3 divided by -5 இல்ல என்ன கேட்டேன்? என்ன ஆன்சர் சொன்னீங்க கேட்டேன்டா கண்ணு. நீங்க வந்து -3/5 சொன்னீங்களே அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓ ரெண்டு ஒண்ணு தான். -3/5னாலும் 3/-5னாலும் ரெண்டு ஒண்ணு தான்டா கண்ணு. ஓகே சார். அப்ப இதுக்கு என்னது? -3/5 தானே? ஆமாங்க சார். both limit are equal or not equal? Equal. அப்ப இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஈக்குவல் வரும். அப்ப கொஞ்சம் கண்டிப்பா நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட் அப் பண்ணி போடுறதா நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே. ஸ்பிளிட் அப் பண்ணி செக் பண்ணி போட்டாதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். இல்ல தப்பான ஆன்சர் வரும். சரியாம்மா? ஓகே. சரி. இப்போ 3 क्वेश्चन நானே தான் போட்டேன். இப்போ நான் ஒரு 2 क्वेश्चन கொடுக்கிறேன். ஸ்பிளிட் அப் பண்ணி ஆன்சர் வருது. does not exitக்கு ஒரு क्वेश्चனும் லிமிட் வந்து எக்ஸிட்க்கு ஒரு क्वेश्चனுக்கு நான் ஒரு 2 क्वेश्चन கொடுக்கிறேன். அதை நீங்க போடுறீங்களா இப்ப? ஓகே சார். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. So limit x tends to 2 போடலாம் 0 போடலாம் 0 போடலாம் அப்பதான் நீ பிராக்டிஸ் பண்ணுவ. ஓகே 7x minus 3 modulus of x divided by 2x plus 5 modulus of x. இது first question. Second question. Limit x tends to 0. இதே வந்து 7 modulus of x minus 3 divided by இது modulus of x. 2 modulus of x plus 5. இந்த ரெண்டு क्वेश्चन சால்வ் பண்ணி அனுப்புறாங்க பார்க்கலாம்.
டவுட் இருந்தா சொல்றேங்கண்ணே. இல்ல சார் அனுப்பியிருக்கேன். டவுட்ல இல்ல. 2 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டியா ஒண்ணா? ரெண்டுமே சால்வ் பண்ணிட்டேன் சார். ஓகே எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நாட் எக்ஸிட், ரெண்டாவது ஒன்று வந்து -3π வருது. தேர்ஃபோர் லிமிட் எக்ஸிட். கரெக்டாமா? எஸ் சார். அதே அனுப்பிக்கிறேன். ஓகே வெரி குட் கரெக்ட்மா. ஓகே எடுக்கணும். அடுத்து e⁻x ஃபார்முலா வச்சுட்டு போடுறது. e⁻x ஃபார்முலா வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துக்கிறேன். அப்போ அந்த ஃபார்முலா வச்சுட்டு எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது? ஸோ e⁻x வந்து என்ன பண்ணணும்? தட் மீன்ஸ் லிமிட் சம் ஃபார்முலாஸ், நியூ ஃபார்முலாஸ் எழுதிக்கிங்க. அந்த ஃபார்முலாஸ் ஆல்ரெடி கொடுத்தது தான், பட் தெரிஞ்சுக்கோங்க. x tends to 0 e⁻x - 1 divided by xனா அதனோட வேல்யூ 1. சரியாமா? ஓகே சார். இப்போ நார்மல் ஃபார்முலா e⁻0 வேல்யூ 1ன்னு தெரியும். e⁻∞ வேல்யூ இன்ஃபினிட்டி தெரியும். அதே e⁻∞ வந்தால் அது 0ன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நார்மல் ஃபார்முலா. நம்ம லிமிட்டோட ஃபார்முலா இந்த லிமிட்டோட ஃபார்முலா. இது நார்மலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபார்முலா. இதை நோட் பண்ணி. ஓகே சார். சரி, இப்போ இந்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்றது? டைரக்டா லிமிட் அப்ளை பண்ண என்ன ஆகும்? e⁻0 minus okay 1 minus 1 minus இது 0 தான். அதாவது 1/e⁻0 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 1 தான் இதுக்கும். சரிங்களா? அப்போ 1 divided by 0 equal to 0/0 is not divided. சரியாமா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ற மாதிரி என்ன ஐடியா கிடைச்சா நம்ம போட வேணும். அப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். லிமிட் x tends to 0 e⁻x minus e⁻−x divided by x. இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கையில் இருக்குது? லிமிட் x tends to 0 e⁻x - 1 divided by xனா அதனோட வேல்யூ 1ன்னு தெரியும். கரெக்டாமா? எஸ். அப்போ e⁻x நம்மளுக்கு என்ன வேணும்? -1 வேணும். -1 பண்ணிட்டு +1 பண்ணிக்கோங்க. ஆட் அண்ட் சப்ட்ராக்ட். இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்? என்கிட்ட டேம் +1ங்கிற டேம் இல்லை, அதாவது -1ங்கிற டேம் இல்லை. அதனால -1 +1 பண்ணிட்டேன். சரியா கண்ணு? ஓகே சார். ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் 1. அப்போ என்ன கிடைக்கும்? அதே மாதிரி -e⁻−x டிவைடட் பை எக்ஸ்னு வருது. சரியாமா? ஓகே சார். அப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த டேம் இருக்கு பார்த்தியா? இந்த டேமுக்கு என்ன பண்ண போறேன்? நான் வந்து எக்ஸ் ஸ்பிளிட் அப் பண்ண போறேன். மீதி இருக்கிற டேமுக்கு அதே எக்ஸ் ஸ்பிளிட் அப் பண்ண போறேன். அந்த எக்ஸை வந்து ஸ்பிளிட் அப் பண்ண போறேன். அப்போ என்னாச்சு? லிமிட் விட்டுட்டு வரேன். லிமிட் போட்டுங்க. லிமிட் x tends to 0. லிமிட் x tends to 0. இப்போ என்ன பண்ண போறேன்? அதை வந்து எக்ஸுங்கிற ஸ்பிளிட் அப் பண்றேன். பிளஸ் லிமிட் x tends to 0 1 minus e⁻−x divided by x. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? இல்லை டவுட் இருக்குதா? புரிஞ்சிச்சுல? அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலாமா? ஓகே எடுங்க. அப்போ இதனோட ஃபார்முலா டைரக்ட் ஃபார்முலா. இதனோட ஃபார்முலா என்ன? டைரக்டா 1ன்னு தெரியும். சரிங்களா? எஸ் சார். பிளஸ் இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அடுத்த ஒர்க்கு? எனக்கு e⁻x -1 டிவைடட் பை எக்ஸோட ஃபார்மேட்டுக்கு வேணும். அந்த ஃபார்மேட் இங்கே இருக்குதான் செக் பண்ணு. இல்லைன்னா அந்த ஃபார்மேட்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும். சரியாம்மா? ஓகே சார். அப்போ என்னாச்சு? லிமிட் x tends to 0 1 minus e⁻−x by xன்னு வருது. எனக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இப்போ நான் கன்வெர்ட் பண்ண வேணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? எனி ஐடியா? இல்லை சார். ஓகே. இந்த e⁻−x இருக்குதுல்ல, e⁻−x வந்து நம்ம என்ன எழுதலாம்? 1/e⁻xன்னு எழுதலாம். எழுதலாமா? எஸ் சார். அப்போ எழுதுறாங்க 1/e⁻x கரெக்டா? டிவைடட் பை x. சரியாம்மா? ஓகே சார். அப்போ என்ன வருது? தட் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும்? e⁻x - 1 டிவைடட் பை e⁻x into x. சரியாம்மா? ஓகே. அப்போ லிமிட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அதாவது இதுக்கு தனியா லிமிட், இந்த e⁻x-க்கு தனியா லிமிட். ஏன்னா இதுக்கு டைரக்டா 1 வரும். அப்போ e⁻x-க்கு தனியா நம்ம லிமிட் போட்டுக்கலாம். சரியாம்மா? ஓகே. லிமிட் x tends to 0 e⁻x - 1 divided by x into limit x tends to 0 1/e⁻x.
கரெக்டாடா கண்ணு? எஸ் சார். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குதுன்னு சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார். அப்ப என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் இதனோட ஓவரால் வேல்யூ என்னன்னா 1 as per ஃபார்முலா படி இன்ட்டு 1 பை இ பவர் 0. எக்ஸோட வேல்யூ 0னு அப்ளை பண்ணுங்க, 1 பை இ பவர் 0. அப்போ 1 பிளஸ் 1 இ பவர் 0ஓட வேல்யூ என்ன? 1. அப்போ 1 பை 1. அப்போ 1 பை 1 1 எல்லாமே ஆயிடுச்சுன்னா 1 பிளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 2. சரியாம்மா? ஓகே சார். 2 வருது. உங்க புக் கொஸ்டின் தப்பு கொடுத்துக்கிறாங்க, அது தப்பு. இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரியாம்மா? ஓகே சார். நோட் பண்ணிக்கங்க, இதை நோட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்றீங்களா? பண்ணிடுறேன்டா கண்ணு, பண்ணிடுறேன். கொஞ்சம் நோட் பண்ணிக்க. புக்கில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க, அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். இங்கிருந்து அதாவது இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட் அண்ட் சப்ராக்ட் -1 + 1. இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டவுட் இருக்குதா? இல்ல சார், கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்றேன் கண்ணு. ஓகே இது வரைக்கும் இல்லை இல்ல? இல்ல சார். ஹலோ, ஏமா போன் காலையில நேரமாச்சு? சார் மியூட்ல இருக்கீங்க சார். ஓகே சார். வரனதை கூப்பிடுறேன். ஓகேம்மா, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? எஸ் சார். சரி, இது டவுட் இல்லை அப்படிதானே? இல்ல சார். சரி, இதே மாதிரி இன்னொரு, ஏன்னா இதனோட அடிஷனல் கொஸ்டின் ஒன்று கொடுக்குறேன், அப்போ உனக்கு ஈஸியாக இருக்கும். சரி, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 இ பவர் 2x மைனஸ் இ பவர் மைனஸ் 2x டிவைட் பை எக்ஸ்னு வருது. இது எப்படி போடுவேன்? இதனோட அடிஷனல் அட்வான்ஸ் கொஸ்டின். சரி, இது எப்படி போடுங்கன்னு சொல்லுங்க, நான் கூப்பிட்றேன். சரி, எப்படி வரும் கண்ணு? எனி ஐடியா? நம்ம கையில் நல்லா சொன்ன, நம்ம கையில் இருக்கக்கூடிய ஃபார்முலா இதுதான். பட் இந்த மாதிரி வந்திருக்குது. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணிக்கிறோம். இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ். அதை பண்ணிக்கலாம். சரி, இதனோட ஐடியா உங்கள் கையில் இருக்குது. இந்த ஐடியா வச்சு போட்டேன்னா நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? பார்க்கலாமா? ஓகே சார். அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் இ பவர் 2x ப்ளஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2x டிவைட் பை எக்ஸ். நம்மளுக்கு -1 தான் வேணும். இந்த பக்கம் -1 கொண்டு வருங்க, இங்கே +1 கொண்டு வந்துருங்க. ஓகே சார். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 இ பவர் 2x மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2x டிவைட் பை எக்ஸ். கரெக்டாக இருக்குன்னு? எஸ். அப்போ அடுத்தது என்ன இருக்கணும்? இங்கே வந்து லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஸ்பிளிட் அப் பண்ண போகிறீங்க. இ பவர் 2x மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் லிமிட் x = 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2x டிவைட் பை எக்ஸ். கரெக்டாமா? சார், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. என்ன வேணும்னா இங்க பாருங்க, இங்க 2x இருக்குது. கரெக்டா? எஸ் சார். அப்ப இங்க என்ன இருந்தா நம்மளுக்கு 1 கிடைக்கும். e பவர் x மைனஸ் 1 டிவைட் பை x லிமிட் வேல்யூ x டென்ஸ் டு 0னா இது வந்து 1. அப்ப இங்க x இருந்தா கரெக்ட் நீ சொன்னது. இது x இருந்தா 1. அப்ப இங்க 2x இருந்தா இங்க என்ன வேணும்? 2x வேணும்.
சூப்பராக சொல்லிட்டு வெரி குட்மா. அவ்வளோதான், அந்த பாயிண்ட் தான் கேட்டேன். அப்போ என்னாச்சு, 2 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிங்க, ஆன்சர் முடிஞ்சது. அப்போ என்னாச்சு, x டென்ஸ் டு 0 e பவர் 2x மைனஸ் 1 டிவைட் பை டினாமினேட்டரில் 2 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்க. டினாமினேட்டரில் சரி, நியூமரேட்டரில் தேவை, டினாமினேட்டரில் சரிங்களா. ஓகே சார். இங்கே பழைய ஸ்டெப் தான். பழைய ஸ்டெப் என்ன பண்ணணும், எனக்கு இந்த ஃபார்மேட் வேணும், அதனால என்ன பண்ண போகிறேன், ரெசிப்ரோக்கல் எடுக்க போகிறேன். 1 பை எக்ஸ். கரெக்டாக கண்ணு? எஸ் சார். இந்த 2ங்கிறது என்ன ஆகும், டினாமினேட்டரோட டினாமினேட்டர், அப்போ நியூமரேட்டர் போகும். நியூமரேட்டர் போனால் கான்ஸ்டன்ட் டைம்னால நான் வெளியே எடுத்துக்கிறேன். சரிங்களா. ஓகே சார். அப்போ 2 வெளியே வந்துருச்சு. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 என்ன கிடைக்குது, e பவர் 2x மைனஸ் 1 டிவைட் பை 2x. கரெக்டாக கண்ணு? எஸ் சார். ப்ளஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 இது என்ன கிடைக்கும், e பவர் 2x மைனஸ் 1 டிவைட் பை e பவர் 2x பை இன்டு x. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? எஸ். அப்போ இதனோட வேல்யூ என்னன்னாச்சு, 1 ஆயிடும். 1 2 இன்ட்டு 1 வந்து 2 ஆயிடும். அதே மாதிரி இது என்ன ஆகும், சேம் ப்ராசஸ். அப்போ 2 இங்கே வரும், இது வந்து கட் பண்ணிக்கிங்க. அப்போ e பவர் 2x மைனஸ் 1 டிவைட் பை 2x இன்ட்டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 என்ன கிடைக்கும், 1 பை e பவர் 2x. கரெக்டாக கண்ணு? எஸ் சார். அவ்வளோதான், சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன ஆன்சர், அப்போ 2 + 2 தட் இஸ் ஈக்குவல் டு 4. கிளியரா? ஓகே சார். அப்போ என்ன டைம் இல்லையோ அந்த டைமை நம்ம கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். சரியாம்மா? ஓகே சார். இதில் வந்து டவுட் இருந்தால் சொல்லுமா, பார்க்கலாம். நான் அடுத்தது மூவ் பண்ணிக்கலாம். இல்லை சார், டவுட் இல்லை. இல்லை சார். சரிம்மா. அடுத்த கொஸ்டின் எப்படி போடுறது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். எக்ஸாம்பிள் 8 and 9 7. எக்ஸாம்பிள் 7. சரி, இது எப்படி போடுறோம், இது என்ன இப்படி கொடுத்துருக்காங்க, இது என்னன்னு தெரியல. நோட்டேஷன் தப்புன்னு நினைக்கிறேன், 0ன்னு நினைக்கிறேன். இன்ஃபினிட்டி கொடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நோட்டேஷன் நிறைய தப்பு நினைக்கிறேன். ஆல்பாவா, அப்ரோச் டு இன்ஃபினிட்டி. நிறைய மிஸ்டேக் ஆகுது. இந்த கொஸ்டின் வேண்டாம், நான் வேற கொஸ்டின் இதுக்காக நான் எடுத்து போட்டுறேன். இது கொஸ்டின் நிறைய மிஸ்டேக். அது ஏன்னா ஒன்றுமே இல்லை, ஏன்னா ஏதா வரப்போகுது. அந்த கொஸ்டின் வேண்டாமா. 7 8 நிறைய மிஸ்டேக் இருக்குது, பிரிண்ட் மிஸ்டேக் இருக்குதுமா. ஓகே, அது நான் வேற புக்கிலேருந்து எடுத்து கொடுத்துட்றேன் உனக்கு. அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து வேற புக்கிலேருந்து எடுத்து கொடுத்துறேன். சரி, இப்போ லிமிட் பற்றி ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சிட்டிங்களா? எஸ். ஒரு சில கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் கொடுக்குறேன், அதை சால்வ் பண்ணுங்க, அப்புறம் நம்ம அடுத்தது போயிடலாம். இப்போ லிமிட் சால்வ் பண்ண வேண்டியது கண்டினியூட்டி அதே தான். சரிங்களா? ஓகே. இப்போ லிமிட் அண்ட் கண்டினியூட்டி ரெக்கார்டிங் நிறைய மெட்டீரியல் இருக்குது, நான் உனக்கு அனுப்புகிறேன். இப்போதைக்கு ஒரு செலக்டட் கொஸ்டின் ஒரு 1/2 மணி நேரம் பார்ப்பேன். இதை பாருங்க, இது எப்படி போடுறீங்க, டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம். இல்ல அது ஓகே, 0/0 ஃபார்மேட் வருது, அதை எப்படி மாத்துவீங்க? நமக்கு ஆல்ரெடி மாத்தக்கூடிய ஃபார்முலா எனர்ஜி கையில் இருக்குதா? மாத்தக்கூடிய கான்செப்ட் சரி, நான் ஐடியா கொடுத்துட்டேமா? எஸ் சார். ஆல்ரெடி நம்ம கையில் ஒரு ஃபார்முலா இருக்கும், x⁻n மைனஸ் a⁻n டிவைட் பை x மைனஸ் a லிமிட் x டென்ஸ் டு a. இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லிட்டேன், n இன்ட்டு a பவர் n-1. சரி, இப்போ நம்ம கையில் லிமிட் x டென்ஸ் டு a x⁵ மைனஸ் 32 டிவைட் பை x³ மைனஸ் 8. கரெக்டாமா? எஸ் சார். அப்போ லிமிட் ஓகே, இங்கே a போட்டு 2 x டென்ஸ் டு 2
x பவர் 5 32 வந்து 2 பவர் 5 எழுதலாம் டிவைடட் பை x கியூப் மைனஸ் 2 கியூப் சரிடா கண்ணு ஓகே சார் சரி இப்போ எனக்கு என்ன வேணும் அதை வந்து நம்ம பண்ணா போதும் இப்போ நமக்கு என்ன வேணும் எக்ஸ் மைனஸ் ஏன்னு இருந்ததுன்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n அது ஏ பவர் n மைனஸ் ஒன்னு எழுதலாம் அப்போ இதுக்கு பதிலாக என்ன வேணும் எக்ஸ் மைனஸ் 2 வேணும் இதுக்கு இருக்கிற இடத்துல வேணும் எக்ஸ் மைனஸ் 2 வேணும் அப்படி இருந்தால் நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலா எழுத முடியுமா எஸ் சார் அவ்வளோதான் அந்த ஐடியாவை யூஸ் பண்ண போகிறோம் அப்போ என்ன யூஸ் பண்ண கிடைக்கும் அதே மல்டிப்ளை அண்ட் டிவைட் கான்செப்ட் தான் அப்போ என்ன கிடைக்கும் எக்ஸ் பவர் 5 மைனஸ் 2 பவர் 5 இதுக்கு வந்து எனக்கு என்ன வேணும் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 வேணும் அதனால இல்லாதனால போட்டுட்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிட்டேன் புரிஞ்சுதா கண்ணு இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா டவுட் இருக்குதா எனக்கு இந்த டேம் வேணும் இந்த டேம் வேணும் எங்கிட்ட இந்த டேம் மிஸ் ஆகுது மிஸ் ஆகுறதுனால என்ன பண்றேன் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன் புரியுதா ஓகே அதே டினாமினேட்டர்ல அதே கான்செப்ட் என்ன வரும் சொல்லு பார்க்கலாம் எக்ஸ் கியூப் மைனஸ் 2 கியூப் எது இல்ல எக்ஸ் மைனஸ் 2 இல்ல இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 பண்ணிக்கலாம் சரிடா கண்ணு ஓகே அப்போ லிமிட்டை ஸ்பிளிட் அப் பண்ண இந்த எக்ஸ் மைனஸ் 2 தேவையில்லை அதனால கட் பண்ணிக்கும் சரிங்களா ஓகே அப்போ சொல்லுங்க என்ன வருது ரெண்டுமே சேம் டைம் இருக்கணும் கட் பண்ண கட் பண்ணிக்க முடியாது ஆனால் என்ன வருது எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பவர் 5 மைனஸ் 2 பவர் 5 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2 இது நியூமரேட்டரோடது டினாமினேட்டருக்கு லிமிட் ஸ்பிளிட் அப் பண்ணு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 இங்கே 2 கியூப்பா எக்ஸ் கியூப் மைனஸ் 2 கியூப் divided by x minus 2 சரிடா கண்ணு ஓகே அப்ப ஃபார்முலா என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் n into a power n minus 1 அப்ப 2 power n வேல்யூ 5 கரெக்ட்டா இங்க என்னங்கிறது என்ன பவர் 5 a ங்கிறது 2 power 5 minus 1 divided by 3 into 2 power 3 minus 1 அப்ப என்னாச்சு 5 by 3 2 power 4 divided by 2 square கரெக்டாமா yes sir 2 அப்ப என்னாச்சு 5 into 2 2 squared 5 into 2 squared 2 square divided by 3 அப்ப என்னாச்சு 20 by 3 டாகன்னு கிளியரா ஓகே sir அப்ப எந்த டைம் இல்லையோ அந்த டைமை நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம் இல்ல ஆட் அண்ட் சப்ராக்ட் வேணும்னா ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிக்கலாம் ப்ரீவியஸ் ரெண்டு क्वेश्चन பார்த்தீங்கன்னா ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணி போட்டோம் அண்ட் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணி போட்டோம் நமக்கு எது இல்லையோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி போட்டுக்கலாம் டாக்கன் சரிங்களா ஓகே சரி அப்ப அந்த ஐடியா இந்த क्वेश्चनக்கு யூஸ் பண்ணுவீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க இத அப்ப இதுல 1 வந்து x to the power 1 to the power 15 எழுதலாம் சார் 1 to the power 15 minus 1 divided by 1 to the power 10 minus 1 equal to 0 by 0 format வந்துரும் இல்ல சார் இப்ப வந்து நம்ம பண்றோம்ல சார் அந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆமா ஆமா அதுல வந்து 1 to the power 15 னே வெச்சுக்கலாம்ல சார் கரெக்ட்மா அதாவது 15 into 1 to the power 15 minus 1 கரெக்ட்டா divided by 10 into 1 to the power 10 minus 1 கரெக்ட்டா கண்ணு எஸ் சார் இதென்ன கேட்டிங்க இது கரெக்ட்டா இருக்கு எஸ் So 210 by 90 sir. சொல்லுமா இது முடிஞ்சிருச்சா எவ்வளவு வந்தது 15 by 10 3 by 2 தானே ஆமாங்க சார் 3 by 2 சரி டேகன் சரி இந்த क्वेश्चन எப்படி போடுவோம் இது வந்து நார்மலி இன்டிஜர் ஃபார்மேட் இந்த क्वेश्चन எப்படி போடுவீங்க பாருங்க இந்த क्वेश्चनக்கு அதே ஐடியா தான் பட் நம்ம ஃபார்மேட்டுக்கு மாத்தி போடணும் சரிங்களா நம்மளோட ஃபார்மேட் என்ன
x பவர் n மைனஸ் 1 அதாவது மைனஸ் a x பவர் n மைனஸ் a பவர் n டிவைடட் பை x மைனஸ் a ஃபார்மேட் மாற்றி போடணும். சரிங்களா? ஓகே சார். அப்போ ஆல்ரெடி நான் இ பவர் மைனஸ் எக்ஸ் எப்படி போட்டணும் அந்த மாதிரி ஐடியா. இப்போ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் எப்படி போட்டேன்? ரெசிப்ரோக்கலாக மாற்றேன். 1 பை இ பவர் எக்ஸ் மாற்றி எல்சிஎம் எடுத்து போட்டேன். ஓகே சார். அப்படி வச்சுட்டு போட்டால் வருமானு செக் பண்ணி பாருங்க. சரிம்மா? ஓகே சார். ஒரு ஐடியா கொடுத்துரு, 2 ஐடியா கொடுத்துக்கிறேன், 2 ஐடியா அப்ளை பண்ணி பாருங்க. போட்டு என்ன ஆன்சர் வருது சொல்லுமா? போட முடியாதா ஹெல்ப் வேணுமா? இல்லை சார், ட்ரை பண்ணுறேன் சார். ட்ரை பண்ணி மிஸ்டேக் இருந்தால் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். இல்லை சார், ஸ்ட்ரக் ஆகிட்டேன். சரிம்மா, நான் வரேம்மா. சரி, இப்போ என்ன வேணும் நம்மளுக்கு? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 ஃபார்மேட்டுக்கு வேணும். எக்ஸ் மைனஸ் ஏ ஃபார்மேட்டுக்கு வேணும். சரிங்களா? எஸ். இப்போ என்ன ஆச்சுன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 1 மைனஸ் அந்த ஃபார்மேட் இல்லை, அதனால் அந்த ஃபார்மேட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 1/3 divided by 1 minus 1 divided by x power 2/3. சரியாம்மா? எஸ் சார். சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்கிறேங்க? எல்சிஎம் சார். எல்சிஎம் எடுத்துடலாமா? எஸ். அப்போ எல்சிஎம் எடுத்து என்ன ஆகும்? அப்போ x power 1/3 minus 1 by x to the power 1/3. divided by x power 2/3 minus 1 and divided by x power 2/3. சரியாம்மா? எஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 இது ரெண்டையும் கம்பைன் பண்ண என்னமா ஆகும்? மேலே போயிருந்தாலும் கீழே வந்தாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்துக்குங்க. இது ரெண்டையும் நம்ம செப்பரேட் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ இது ரெண்டு என்ன ஆகும்? எக்ஸ் பவர் 1/3 மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் பவர் 2/3 மைனஸ் 1 இன்ட்டு இது ரெசிப்ரோக்கல் கான்செப்ட். அப்போ எக்ஸ் பவர் 2/3 கரெக்டுங்களா? இன்ட்டு எக்ஸ் பவர் 1 பை மைனஸ் 1/3 கரெக்டா?
டினாமினேட்டர் எக்ஸ் பவர் -1/3 கரெக்டாமா? ஓகே சார். இல்ல இது என்ன டவுட் இருந்தது? இது டினாமினேட்டர், அதனால நான் நெகட்டிவ் பவரா கொண்டு வந்துட்டேன். சரியாமா? ஓகே சார். சரி. இப்போ லிமிட் ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கணும். அப்போ லிமிட் x டென்ஸ் டு 1 எல்லாத்துக்கும் லிமிட் ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கோங்க. x minus 1/3 minus 1 divided by x power 2/3 minus 1 இன்ட்டு இது பவர் வந்து என்ன ஆகும்? x 2/3 minus 1/3 வந்து என்ன கிடைக்கும்? x பவர் 1/3 கரெக்டுங்களா? அப்போ லிமிட் x Yes. டென்ஸ் டு 1 x பவர் 1/3 கரெக்டானா? ஓகே சார். That is equal to limit x tends to 1 ஃபர்ஸ்ட் இது வந்து 1 அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? x பவர் 1 எனிதிங் வந்து 1 தான். அப்ப இதனோட வேல்யூ ரிசல்ட் வந்து 1ன்னு தெரிஞ்சிச்சு. சரிடா கண்ணு? ஓகே சார். சரி. இப்போ நம்மளுக்கு கீழ என்ன வேணும்? இது வந்து x minus 1 வேணும் இன்டு x minus 1 வேணும். அதே மாதிரி இங்க என்ன வேணும்? x minus 1 வேணும் இன்டு x minus 1 வேணும். கரெக்ட்டுங்களா? அப்ப x Yes, minus sir. 1 x minus 1 கட் ஆயிடும். கரெக்டாமா? அப்ப என்ன Yes. வருதுன்னு பார்க்கலாம். x பவர் 1/3 minus 1 divided by x minus divided by x power 2/3 minus 1 divided by x minus 1 கரெக்டாமா? எஸ் சார். அப்ப சொல்லு லிமிட் செப்பரேட் பண்ணி அப்ளை பண்ணு. அப்ப லிமிட் x tends to 1 செப்பரேட்டா x power 1/3 minus 1 divided by x minus 1 divided by limit x tends to 1 x power 2/3 minus 1 divided by x minus 1 கரெக்டாமா? எஸ் சார். சொல்றேன் என்ன வரும்? n into a power n minus 1 n வேல்யூ என்ன? 1/3. 1/3 a ஓட வேல்யூ என்ன? 1 கரெக்ட்டுங்களா? 1. 1 Yes. power 1/3 minus 1 divided by இங்க n வேல்யூ 2/3 2/3 1 into 2/3 minus 1 கரெக்டாமா? எஸ் சார். அப்ப என்னாச்சு? இங்க 3யும் 3 கட் ஆயிரும். அப்ப that is equal to 1/2 1 power anything is 1 1 power anything is 1 அப்ப end of result என்ன கிடைக்குது? 1 ன்னு வரும். எஸ். ஓகே. எந்த இடத்துல ஸ்டக் ஆனியும் பாரு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து நோட் பண்ணிக்கோ. சார் அந்த 1/3 வந்து டினாமினேட்டர் எங்கடா? இந்த மல்டிப்ளிகேஷன் ஆக்குறோம் சார். இதுல மல்டிப்ளிகேஷன் சார். கொஞ்சம் மேல போங்க. இதா? எஸ் சார். சரி நோட் பண்ணிக்கோமா.